exactpredictions.in ஜோதிட ஆராய்ச்சி இணையதளத்தின் புரட்டாசி மாத காலபுருஷ தத்துவத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அருமையான காலை பொழுதிலே இன்று நாம் வர்க்க சக்கரங்கள் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக ஜாதகம் பார்க்கும் பொழுது ஜோதிடர்கள் ராசி கட்டத்தை மட்டும் வைத்துதான் பலன் எடுத்து சொல்லுவார்கள். கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் சார், இதுல எங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா பாருங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படியா நல்லா பார்த்து சொல்லணுமா அப்படின்னா அந்த கேள்விக்கு உரிய பாவத்தை விரித்து ஜூம் பண்ணி பார்ப்பதற்கு உதவும் ஒரு முறைதான் வர்க்க சக்கரம். இவங்க முன்னோர்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்டிங் பண்ற கெப்பாசிட்டியை யோசிச்சிருக்கிறாங்கன்றது தான் இந்த வர்க்க சக்கரங்கள். பொதுவா ராசி கட்டத்தை 180 டிகிரியாக நம்ம பிரிச்சிருக்கிறோம் இல்லையா? அரை 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 சைடு 180, 360 முழு வட்டம். இந்த 360 டிகிரிய ஃபர்தரா அவங்க ஒரு போர்ஷனை 30 டிகிரிய ஒரு போர்ஷனா எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் ஒரு பாவத்துல இருக்கு அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் லக்னோனா உயிர், ஆன்மா, அதெல்லாம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு முடிவு பண்றோம். 7ஆம் வீடுனா நண்பர்கள், மனைவி, கணவன், வாடிக்கையாளர்கள் அப்படின்னு முடிவு பண்ணும். இப்ப நம்ம ஜாதகத்துல நம்மளுடைய கணவனோ மனைவியோ எப்படி இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நார்மலா என்ன பழக்கத்துல வச்சிருக்கிறோம், ஒரு 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 பக்கத்துல ஜாதகத்தை பிரிண்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ராசி கட்டத்தை போட்டிருக்கிறோம், அடுத்து நவாம்ச கட்டத்தை போட்டுக்கிறது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. ஒரு ஜாதகம்னு கேட்டாலே என்ன பண்ணுவாங்க, ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தை போட்டுதான் அது கீழே பாதசாரத்தை எழுதி கொடுப்பாங்க. இதன் அடிப்படையில நவாம்சம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது, மத்த வர்க்க சக்கரங்கள் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏன் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நவாம்சத்தை பார்க்கும் பொழுது உலகம் நம்மை எப்படி பார்க்குது, ராசி நாம் உலகத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு ஆங்கிள் என் பார்வையிலிருந்து உலகம் அது ராசி, உலகின் பார்வையிலிருந்து நான் அது நவாம்சம். அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா நவாம்சத்தோட ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எளிமையா புரியும். என்ன சார் சொல்றீங்க, நவாம்சம்னா மனைவியை தானே பார்க்கணும், நவாம்சம்னா நம்ம காலங்காலமா அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க. நம்ம கணவன் அப்படின்னா கணவன் தானே உலகம், மனைவி தானே, மனைவிதான் உலகம். 7ஆம் இடத்துல இருக்கிற ஒருத்தருக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது மத்த எல்லாத்தையும் மறந்துடணும், அவருக்காக தான் நம்ம அதை செய்யறோம். அப்ப அவங்களே நமக்கு உலகம். இந்த மாதிரி அப்ப நாம் பார்வையில் நமது லக்னத்தின் பார்வையில் உலகம், உலகத்தின் பார்வையில் நமது லக்னம், அப்படி அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராசி நவாம்சம் ஏன் பக்கத்துல இருக்குது அப்படின்றது நமக்கு புரியும்.
இந்த வகுப்புல வந்து நம்ம எப்படி வந்து வர்க்க சக்கரத்த டீட்டெயிலா போடுறது அப்படின்றதெல்லாம் கணக்குலாம் சொல்லிக் குடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு ப்ரீ டிஃபைன்டு டேட்டா செட்ஸ் வந்து நம்ம குடுக்குறோம். அத நீங்க ரெஃபர் பண்ணா ஈஸியா நீங்களே வர்க்க சக்கரங்கள வரைஞ்சுக்கலாம். அத எப்படின்றத சொல்றேன். அப்படி சொல்லிட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட வர்க்க சக்கரத்துல இருந்து எடுத்து எப்படி நம்ம பலன் பார்க்கிறது? அந்த ஓவர்வியூ வந்து நம்ம இப்ப பார்க்கணும். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேருக்கு இது புதுசா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் இத கவனிங்க. உங்களுக்கு சில விஷயங்கள் புரிபடும். சரியா? இது வந்து ஆக்சுவலி வந்து அடிப்படை ஜோதிடத்துல வராது. இது ஆக்சுவலி உயர்நிலை ஜோதிடம் தான். நம்ம வந்து ஏன் அத இதுல கவர் பண்றோம்னா, சில விஷயங்கள் நமக்கு டக்குன்னு ராசி கட்டத்துல எடுக்க முடியல, டபுள் செக் பண்ணணும்னா, இந்த வர்க்க சக்கரங்கள்ல பண்ணிட்டு முடிவெடுத்துறலாம் உடனே. அதுக்காக. வர்க்க சக்கரங்களே பார்க்கக்கூடாது. அது வந்து லாஜிக் கிடையாது. அது தப்பு அப்படின்னு சொல்கின்ற ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். வர்க்க சக்கரத்த மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ற ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. யார் எப்படின்னாலும் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் என்னன்றத நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிட்டா, அந்த சிஸ்டம் நமக்கு புடிச்சிருக்குதா? அதுல பலன் சொன்னா எனக்கு கரெக்ட்டா வருதா? எனக்கு பலன் சொல்ல தெரியுதா? அப்படின்றத பொறுத்து, அந்த சிஸ்டம் சரியா, தப்பான்றத ஒரு முடிவ வந்து அவங்களே எடுத்துக்கணும். சரியா? சோ, அதன் அடிப்படையில என்னோட ஸ்கிரீன ஷேர் பண்றேன். நீங்க வந்து எக்ஸாக்ட் பிரெடிக்ஷன்ஸ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட பிரீமியம் டேஷ்போர்ட்ல ஏதாச்சும் ஒரு ஜாதகத்த ஓப்பன் பண்ணுங்க. ஜாதகத்த ஓப்பன் பண்ணிட்ட பிறகு, பக்கத்துல பிரீமியம் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு போயி 16 வர்க்க சக்கரங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 16 வர்க்க சக்கரங்கள நீங்க எந்த ஜாதகத்துக்கு ஓப்பன் பண்ணீங்களோ, அந்த ஜாதகத்துக்கு இங்க கொடுக்கப்படும். சரியா? இது வந்து டிவிஷனல் சார்ட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுது. டிவிஷனல் சார்ட்ஸ் டி1, டி2 அப்படின்ற மாரி இத நம்ம ஆங்கிலத்துல அழைக்கிறோம். இந்த டிவிஷனல் சார்ட்ஸ்ல வந்து நம்ம எக்ஸாக்ட் பிரெடிக்ஷன்ஸ்ல குடுத்திருக்கிற டிவிஷனல் சார்ட்ஸ் வந்து ராசி, ஓரை அதாவது டி2, திரிகோணம் டி3, சதுர்த்தாம்சம் டி4, சப்தாம்சம் டி7, நவாம்சம் டி9, தசாம்சம் டி10, துவதசாம்சம் டி12, சோடாசாம்சம் டி16, விம்சாம்சம் டி20, சதுர்விம்சாம்சம் டி24, வாம்சம் டி27, திரிம்சாம்சம் டி30, காவோதாம்சம் டி40, அஸ்வேதாம்சம் டி45, சஷ்டியாம்சம் டி60. இது வரைக்கும் நம்ம சாஃப்ட்வேர்ல குடுத்திருக்கிறோம். இது தவிர இன்னும் நெறைய வர்க்க சக்கரங்கள் இருக்கு. அத சில சாஃப்ட்வேர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அப்படி தேவைப்பட்டா அதெல்லாம் பிற்காலத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து காமனா கொடுக்கப்பட்டிருக்கிற வர்க்க சக்கரம். இப்ப நம்ம இவ்ளோ வர்க்க சக்கரங்கள் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு?
அப்படின்றத இதே ஸ்கிரீன்ல கீழே வந்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறேன். வர்க்க சக்கரங்களை உருவாக்க உதவும் அட்டவணைகள் அப்படின்ட்டு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ராசி. ராசிய வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்? உடல், மனம் மற்றும் பொதுவானவை அனைத்தும். உடல், மனம் மற்றும் பொதுவானவை அனைத்தும் இதுல பார்க்கலாம். ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்ல முடியும். அப்படிதான் 90% ஜோதிடர்கள் சொல்றாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஈவன் உங்களுக்கு லக்னம் தெரியலன்னா கூட ராசி சக்கரத்தை மட்டும் ராசியை வச்சு மட்டுமே உங்களால 80% பலன்களை அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதுக்கேத்த மாதிரிதான் நீங்க பழகணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு வரோம். சோ இப்ப ராசியில என்னால துல்லியமா டவுட் இருக்க முடியல, டவுட் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ ஹோரை அப்படின்ற D2 வந்து உங்களுக்கு வெல்த், ஃபேமிலி, தனம், குடும்பம், வாக்கு தானே 2ஆம் வீடு. அப்ப அந்த ஓரா கட்டத்துல தனம், குடும்பம், வாக்கு எங்க நிறைஞ்சிருக்குது அப்படின்றத பாக்குற ஒரு சார்ட்டா அதை சொல்லப்படுறாங்க. திரிகோணம். திரிகோணம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சார்ட். திரேகானா அப்படின்ட்டு ஆங்கிலத்துல சொல்றோம். இந்த திரிகோணத்துல நீங்க எதை பார்க்கலாம்னா தைரியம், வீரியம், இளைய சகோதரம். அதாவது நம்ம 3ஆம் வீடு அப்படின்ட்டு அடிக்கடி பேசுறோம்ல த்ரூ அவுட் த புரட்டாசி மாசம் ஃபுல்லா நம்ம அதிகமா பேசுறது 3ஆம் வீடை பத்தி பேசுறோம். அப்ப அந்த 3ஆம் வீட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா இளைய சகோதரம், நம்முடைய முயற்சி, நாம் எடுக்கும் சொந்த முயற்சிகள், ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல், அதை பத்தி எல்லாம் பார்க்கணும்னா திரிகோணம் வந்து ரொம்ப முக்கியமான. T4 வந்து ஃபார்ச்சூன் அண்ட் ப்ராப்பர்ட்டி, சதுர்த்தாம்சம். சரியா? பாக்கியம் மற்றும் ப்ராப்பர்ட்டி. அப்ப ஒரு வீட்டுல லட்சுமி கடாட்சம், வீட்டுல ஒரு அமைதி, சமாதானம், சுபிட்சமான நிலைமை இருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு சதுர்த்தாம்சம் பார்க்கறாங்க. சப்தாம்சம் D7 வந்து கர்ப்பம், குழந்தைகள், கீர்த்தி. அதாவது நம்ம 5ஆம் வீட்டை பெருசுப்படுத்தி பார்க்கிறது. அப்ப நமக்கு குழந்தைகள் உருவாகுறது, நம்ம ஆசைப்படுறது நடக்கிறது, நமக்கு வெற்றி கிடைச்சி மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுதான் நம்ம சப்தாம்சம் அப்படின்னு சொல்றோம். நவாம்சம் D9 வந்து பொதுவாகவே எல்லா ஜாதகத்திலையும் பார்க்கப்படுற ஒண்ணு. மனைவி, நண்பர்கள், வாடிக்கையாளர்கள். சரியா? அடுத்து தசாம்சம். நம்ம தொழிலை பத்தி கேட்பாங்க இல்லையா? அப்ப என்ன தொழில் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளால ராசி கட்டத்தை மட்டும் வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா நம்ம தசாம்சத்துக்கு வந்து அங்க கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அந்த அமைப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு பலனை சொல்லலாம், முடிவெடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் தசாம்சம். அடுத்து D12 துவதாம்சம் அப்படின்றது பெற்றோர்கள் பற்றின கேள்வி. ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இதுல அம்மா அப்பாவோட நிலைமையை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அம்மா அப்பாவோட நிலைமையை நம்ம ராசி கட்டத்திலேயே சந்திரன் எங்க இருக்கிறாரு, சூரியன் எங்க இருக்கிறாருன்றத பார்த்து சொல்லுவோம். அதுவே சரியாவே தான் வரும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க சார் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா நம்ம வந்து இந்த துவாதாம்சத்துல வந்து கிரகங்கள் எப்படி உட்கார்ந்து இருக்குதுன்றதை பார்த்து பலன் சொல்லணும். அடுத்து சோடாசாம்சம் அப்படின்னா வாகனங்கள், பயணங்கள்,
சுகம். அதாவது நம்ம பிக்னிக் போறது. நம்ம வேலை நிமித்தமாவோ, அலுவல் நிமித்தமாவோ, இல்ல எக்ஸ்கர்ஷன் நண்பர்களுடனோ உல்லாச பயணம் போறது. அதுல எப்படி போவோம்? என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ், என்ன மாதிரியான பயணங்கள், அதுல என்ன மாரியான சுகங்களை அனுபவிப்போம்? அத பாத்துக்கிறதுக்கு வந்து D16. மின்சாம்சம் அப்படின்னா, ஆன்மீகம், கடவுள், பக்தி. இப்ப ஒரு ஜாதகர் ஆன்மீகத்துல எவ்வளவு ஈடுபாடா இருக்கிறாரு, கடவுள் மேல எவ்வளவு பக்தியா இருக்கிறாரு, அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விம்சாம்சத்த பயன்படுத்தலாம். சரியா? சதுர்விம்சாம்சம் D24னா படிப்பு, பட்டம் மற்றும் திறமைகள். இது வந்து 5ஆம் இடம் பிளஸ் 9ஆம் இடம் சேர்த்து படிப்பு மட்டும் டீட்டெயிலா பார்க்கிறது. உயர் படிப்பு என்ன படிப்பாரு? அவர் PhD வாங்குவாரா? வேற என்ன படிப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, சதுர்விம்சாம்சம் என்ன சொல்லுதுன்றத பார்த்தோம். நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். அடுத்து வாம்சம். உடல் பலம் மற்றும் பலகீனங்கள். இப்ப நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கு? அந்த ஹெல்த் வந்து ஆரோக்கியமா இருக்கா? இல்ல நம்ம ஹெல்த் சில இடத்துல பலகீனமா இருக்கா? அப்படின்றத பார்க்கிறதுக்காக பார்க்கப்படுகின்ற கட்டம் தான் வாம்சம். திரிம்சாம்சம் இது வந்து கடன், நோய், எதிரி மற்றும் பகை. 6வது வீட மேக்னிஃபை பண்ணி பார்க்கிறது. 6வது வீட ஜூம் பண்ணி பார்க்கிறது திரிம்சாம்சம். அப்ப எனக்கு ரூ. 50,00,000 கடன் இருக்கு, ரூ. 1,00,00,000 கடன் இருக்கு, ரூ. 5,00,00,000 கடன் இருக்கு, தீராத வியாதி இருக்கு, கோர்ட் கேஸாவே இருக்கு அப்படின்னா, இந்த திரிம்சாம்சத்தை ஜூம் பண்ணி பார்த்து நம்ம ஒரு பலன் எடுக்கலாம் சொல்றாங்க. அடுத்து காவோதாம்சம் அப்படின்னா D40 தாய்வழி முன்னோர்கள். அப்ப தாய்வழி முன்னோர்கள்னா உங்களுக்கு அம்மாவோட அப்பா, அவங்களோட அப்பா அந்த மாதிரி முன்னோர்கள பத்தி பார்க்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். சரியா? அடுத்து அசவேதாம்சம் அப்படின்னா D45 இது தந்தை வழி முன்னோர்கள். அப்பா வழியில ஹெரிடேஜ் முன் ஜென்மங்கள்ல என்னென்ன போயிட்டு இருக்குது, நமக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு இதை யூஸ். சஷ்டியாம்சம் D60 அப்படின்னா ஜாதகர் நம்மளுடைய முன் ஜென்மம் போன ஜென்மம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. சோ நம்ம கிட்ட இந்த 16 வர்க்க சக்கரங்கள் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து எப்படி போடணும் அப்படின்றதுக்கு இந்த ரிப்போர்ட்லயே ரெஃபரன்ஸ் டேட்டான்னு ஒண்ணு கொடுத்துருக்கிறேன் நான். ஓரா கட்டம் போடணும்னா கிளிக் ஹியர் கொடுத்தா உங்க ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ஏதாச்சும் ஒரு புள்ளியில தான் இருக்கும். கரெக்டா? லக்னம் முதற்கொண்டு லக்னம் முதற்கொண்டு எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு புள்ளியில இருக்கும். அப்ப நீங்க இந்த சார்ட்ட பயன்படுத்தி
0ல இருந்து 15 டெசிமலுக்குள்ள சன் இருந்துச்சுன்னா, அத சிம்மத்துல எழுதிறணும். அதாவது ஒரு ராசி கட்டம் எம்ப்டியா வரைஞ்சுக்கணும். ஒரு ராசி கட்டத்தை எம்ப்டியா வரைஞ்சுக்கிட்டு, அதுல நடுவுல ஹோரைன்னு எழுதிக்கணும். இப்ப கிரக பாதசாரங்கள், ராசியோட கிரக பாதசாரங்கள எடுத்து பார்க்கணும். அப்ப 0ல இருந்து 15 டிகிரில சூரியன் இருந்துச்சுன்னா, அத சிம்மத்துல சூரியன்னு எழுதிறணும். 15ல இருந்து 30 டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்துச்சுன்னா, கடகத்துல சந்திரன் எழுதிறணும். 30 டிகிரில இருந்து 45 டிகிரிக்குள்ள சந்திரன் இருந்துச்சுன்னா, கடகத்துல எழுதணும். 45ல இருந்து 60க்குள்ள சூரியன் இருந்துச்சுன்னா, சிம்மத்துல எழுதணும். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள இத கிராஸ் செக் பண்ணி அந்தந்த ராசியில எழுதணும்ன்ற மாரி நம்ம குடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்து இப்ப திரிகாணம் அப்டின்னா, ஒரு ராசி கட்டம் எம்ப்டி ராசி கட்டம் போட்டுக்கணும். அந்த எம்ப்டி ராசி கட்டத்துல திரிகோணம்னு எழுதிக்கணும். இப்ப இங்க இங்க குடுத்திருக்கிற டேட்டாவ ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டேட்டால வந்து உங்களுக்கு திரிகோணம் போடுறதுக்கு ஒரு டேபிள் குடுத்திருப்போம். சரியா? அப்ப இதுல இப்ப வந்து இந்த திரிகோணத்துல உங்களுக்கு 0ல இருந்து 10 டிகிரி மேஷம். 10 டிகிரி 10ல இருந்து 20 டிகிரி மேஷம். 20ல இருந்து 30 டிகிரி மேஷம் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரு ராசிய 10, 10 டிகிரியா நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ராசியையும் 10, 10, 10 டிகிரியா நம்ம பிரிச்சிருக்கோம். அப்ப மேஷ ராசியில 10 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம். அது லக்னம் முதல் கொண்டு சூரியனோ, சந்திரனோ இல்ல வேற ஏதோ ஒரு கிரகம் 10 டிகிரிக்குள்ள மேஷ ராசியில இருந்துச்சுன்னா, அத வந்து திரிகோணத்துல மேஷத்திலேயே எழுதணும். 10 டிகிரில இருந்து 20 டிகிரிக்குள்ள அந்த கிரகமோ, லக்னமோ இருந்துச்சுன்னா, அத வந்து சிம்மத்துல எழுதணும். 20ல இருந்து 30 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா, அத வந்து தனுசுல எழுதணும். அப்ப திரிகோணம் பார்க்கிறது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ராசிய 3ஆ பிரிச்சுக்கிறாங்க. அதுல இருக்கிற முதல் 10 டிகிரி, அதுல இருக்கிற 2வது 10 டிகிரி, அதுல இருக்கிற 3வது 10 டிகிரி அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிச்சுட்ட பிறகு, அந்த முதல் 10 டிகிரில அந்த கிரகம் இருந்துச்சுன்னா, அத வந்து அந்த திரிகோணத்துல மேஷத்திலே எழுதிர்றாங்க. 2வது செட் 20ல இருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா, அத சிம்மத்துல போய் எழுதுறாங்க. 20ல இருந்து 30க்குள்ள இருந்துச்சுன்னா, அத தனுசுல போய் எழுதுறாங்க. புரியுதா? அப்ப 1, 5, 9 கணக்குல மேஷத்துல இருக்கிறதுல 1, 5, 9 எடுத்து பிரிச்சு போடுறாங்க. அடுத்து 30ல இருந்து 40ன்றது ரிஷப ராசியா வந்துரும் இல்லையா? ரிஷப ராசி வந்து 30ல இருந்து 60 டிகிரி வரைக்கும் இருக்கிற விஷயம். அப்ப 30ல இருந்து 40 வரைக்கும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா, அது ரிஷபத்திலயும், 40ல இருந்து 50ல இருந்துச்சுன்னா, அத கன்னியிலயும், 50ல இருந்து 60ல இருந்துச்சுன்னா, அத மகரத்திலயும் எடுத்து எழுதணும்ன்றாங்க. அப்ப அது மாரி உங்களோட பாதசார டேபிள்ல ஒரு கிரகம் எந்த டிகிரில இருக்குது, எந்த டிகிரில இருந்து எந்த டிகிரிக்குள்ள இருக்குதுன்னு பார்த்துட்டு, அந்த டிகிரிக்கு ஏற்ப இங்க இங்க திரிகோணத்துல லாஸ்ட் காலத்துல எந்த இடம் சொல்லப்பட்டிருக்கோ, அந்த இடத்துல எழுதிட்டீங்கன்னா, 9 கிரகத்தையும், லக்னத்தையும் எழுதிட்டீங்கன்னா, தேவைப்பட்டா மாந்தியையும் எழுதிட்டீங்கன்னா, அந்த ராசி கட்டம், அந்த வர்க்க சக்கரம் வந்து உருவாகும். இதே மாதிரி உங்களுக்கு சதுர்த்தாம்சம் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு அட்டவணை குடுத்திருக்கிறேன். இந்த அட்டவணைய எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு, இதுல வந்து 0.75, 7.5 to 15, 15 to 22.5, 22.5 to 30. அப்ப ராசிய 4 பகுதிகளா பிரிக்கிறோம். சதுர்த்தாம்சா. திரிகோணம்னா ராசிய 3 பகுதிகளா பிரிச்சோம் இல்லையா? நார்மலா நவாம்சம்னா ராசிய 9 பகுதிகளா பிரிப்போம். இதுல வந்து சதுர்த்தாம்சால ராசிய 4 பகுதிகளா பிரிக்கிறோம். 0ல இருந்து 7.5 வரைக்கும் ஒரு பகுதி, 7.5ல இருந்து 15 டிகிரி வரைக்கும் ஒரு பகுதி, 15ல இருந்து 22.5 வரை வரைக்கும் ஒரு பகுதி, 22.5ல இருந்து 30 வரை வரைக்கும்.
அப்ப இதன் அடிப்படையில உங்களுக்கு கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அந்த ராசியில அத எடுத்து சதுர்த்தாம்சத்துல அந்த அதுக்கு நேரா கொடுக்கப்பட்ட மேஷம், கடகம், துலாம், மகரம் அப்படின்ற மாரி இருக்கிற இடங்கள்ல எழுதணும். 4, 4 வீடு விட்டு எழுதுற கான்செப்ட்ல வரும். அப்ப இந்த மாரி எழுதணும். அப்ப இது மாரி த்ரூ அவுட் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே டேபிள் குடுத்திருக்கிறேன் நானு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, அங்க ரூல்ஸ் குடுத்திருப்போம். இந்த ரூல்ஸ்க்குள்ள ஃபாலோ பண்றத எழுதிக்கணும். அப்போ ஒரு எம்ப்டி சார்ட் வரைஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும். ராசி கட்டத்த ஃபர்ஸ்ட் வரைஞ்சிறணும். ராசி கட்டத்துக்கு கீழ பாதசாரத்த எழுதிறணும். புதுசா ஒரு வர்க்க சக்கரத்த வரையணும்னா, அந்த வர்க்க சக்கரத்த எம்ப்டியா வரைஞ்சிட்டு, ராசி கட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு டிகிரிய பார்த்து, அது இந்த அட்டவணையில எந்த இடத்துல போய் சேரணும்னு எழுதுனீங்கன்னா, இப்ப நம்ம படத்துல காமிச்சிருக்கிற மாரி, உங்களுக்கு வர்க்க சக்கரங்கள எளிதாக போட்டுக்கொள்ள முடியும். ரொம்ப கஷ்டப்பட வேணான்றதுனால தான் இந்த டீட்டெயில நான் குடுத்திருக்கிறேன். வேற எந்த மென்பொருள்லயும் இந்த மாரி டேட்டா சப்ளை பண்ணியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. இது எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் சப்ஜெக்ட்டா இருந்ததுனால, இது நீங்களே கையில போடணுன்றதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். சரியா? சோ, இப்ப நம்ம ராசி கட்டம் இங்க இருக்கு. இந்த ஜாதகம். இத எப்படி வேகமா நம்ம பார்க்கிறது, பலன் பார்க்கிறது அப்படின்றத குயிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பொது விதிகள். ஜாதகத்த பலன் பார்க்கிறது எப்படி? அந்த வர்க்க சக்கரங்கள்ல பலன் பார்க்கிறது எப்படின்ற பொது விதிகள நான் சொல்றேன். இந்த பொது விதிகள வச்சு தான் நீங்க ஒரு ஜாதகத்துல எந்த சக்கரமா இருந்தாலும் அதுல பலன் பார்க்கணும். சோ இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த ஒவ்வொரு வர்க்க சக்கரத்துக்கும் போய் தனித்தனியா படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. அத நீங்க எப்படி பார்க்கணும்னு நான் இப்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப பொதுவா ஒரு ஜாதகத்த எடுத்தோனே நம்ம லக்னத்த பார்ப்போம் இல்லையா? அப்ப லக்னம் தான் உயிர். அந்த லக்னம், அதுக்கப்புறம் லக்னாதிபதி. இவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? லக்னம் நல்ல வீட்ல இருக்கா? லக்னம் நல்ல டிகிரி வாங்கியிருக்கா? லக்னாதிபதி எங்க இருக்கிறார்? லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்கிறாரா? லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரா? அவரு கூட யார் இருக்கிறா? அவருக்கு கூட யார் யாரெல்லாம் இருக்கிறா? லக்னத்திலேயே யார் யாரெல்லாம் இருக்கு? இப்ப லக்னம், லக்னத்தில் இருக்கின்ற கிரகம், லக்னாதிபதி, லக்னாதிபதி உடன் இருக்கிற கிரகம், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர், அவரு எங்க இருக்கிறார்? அவருக்கு உடன் இருக்கிற கிரகம், லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருக்கு வீடு கொடுத்தவர், அவரு எங்க இருக்கார்? அவரு கூட இருக்கிற கிரகம். இந்த 4 லெவல் பாருங்க. லக்னம், லக்னத்துக்கு கூட ஒரு கிரகம். அது என்ன அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்ப லக்னத்துக்கு வீடு கொடுத்தவர் யார்? அந்த வீடு என்ன? அந்த வீட்டின் தன்மை என்ன? லக்னத்தின் வீடு வீடு லக்னத்துல வீடு கொடுத்தவர் லக்னத்துக்கு வீடு கொடுத்தவர் கூட யார் இருக்கிறா? அவரோட தன்மை என்ன? இதை எடுத்துக்கணும். அடுத்து லக்னத்துக்கு வீடு கொடுத்தவருக்கு வீடு கொடுத்தவர், அவரு யார்? அவரு கூட இருக்கிறவர் யார்? 3வது லெவல். அடுத்து லக்னத்துக்கு வீடு கொடுத்தவருக்கு வீடு கொடுத்தவருக்கு வீடு கொடுத்தவர் யார்? அவரு எப்படி இருக்கிறாரு? இந்த 4 லெவல் பார்த்தீங்கன்னா, ஒரு பரம்பரைய பார்க்கிற மாரி. அப்பா, பையன், தாத்தா, பேரன் அந்த மாரி பார்க்கிற மாரி. சரியா? அப்ப இந்த ப்ராசஸ்ல த்ரூ அவுட் த ப்ராசஸ்ல எல்லாமே நல்ல இண்டிகேட்டரா இருக்குன்னா, அந்த ஜாதகர் வலுவா இருக்கு. அப்ப இதே மாதிரி தான் ஒரு 2ஆம் வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2ஆம் வீட்டு என்ன? அந்த 2ஆம் வீட்ல இருக்கிற கிரகம் என்ன? 2ஆம் வீட்டு அதிபதி யார்? 2ஆம் வீட்டு அதிபதி உடன் இருப்பவர் யார்? 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வீடு குடுத்தவர் யார்? அந்த வீடு குடுத்தவருடன் இருப்பவர் யார்? அதுக்கப்புறம் 3ஆம் அந்த 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வீடு குடுத்தவருக்கு வீடு குடுத்தவர் எங்க இருக்கிறார்? அவருக்கு கூட இருந்தவர் யார்? அப்படின்ற மாரி பார்க்கணும்.
இதே மாதிரி 3ஆம் அதிபதிக்கு பார்க்கும்போது 3ஆம் அதிபதி 3ஆம் வீடு எங்க இருக்கு? அந்த 3ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகம் என்ன? அந்த 3ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் யார்? அந்த 3ஆம் வீட்டுக்கு வீடு கொடுத்தவன் யார்? அந்த வீடு கொடுத்தவனுடன் அமர்ந்த கிரகம். அவனுக்கு வீடு கொடுத்தவன் யார்? அவன் கூட அமர்ந்த கிரகம் அப்படின்னு 4 லெவல். இப்படி ஒரு விஷயத்த, ஒரு பாவத்த பார்க்கும் பொழுது, அது உள்ள இருக்கிற கிரகம், அந்த இடத்துக்கு வீடு குடுத்தவன் எங்க? அவன் கூட யார் இருக்கிறா? அவனுக்கு வீடு குடுத்தவன் யாரு? அவன் எப்படி இருக்கிறான்? இப்படி பார்க்கும் பொழுது, கூடவே அந்த இடத்த யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க? முதல்ல கன்ஜங்ஷன் பார்த்துறணும். அடுத்து ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். இப்ப அந்த வீட்ட யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க? அது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். அப்ப கூட இருக்கிற கிரகம் ஒரு வேலைய செய்யுது. பார்க்கிற கிரகம் ஒரு வேலைய செய்யுது. நட்சத்திர சாரம் குடுக்கிறது ஒரு வேலைய செய்யுது. அந்த மாரி பல இடங்கள்ல இருந்து வர எனர்ஜிய சேர்த்து தான் அந்த வீட்டுல இருக்கிற அந்த கிரகமோ, அந்த லக்னாதிபதியோ, இல்ல அந்த 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 பாவத்தின் அதிபதியோ வேலை செய்றாங்க. அப்ப இவ்ளோ விஷயத்த நம்ம பார்க்கிறத எப்படி ராசிக்கு பார்க்கிறோமோ, தி சேம் மெத்தட ஒரு வர்க்க சக்கரம் போய் பார்க்கும் பொழுது பார்க்கணும். சேம் மெத்தட வர்க்க சக்கரம் போய் பார்க்கும்போது, எந்த வர்க்க சக்கரமா இருந்தாலும் போய் பார்க்கணும். அடிஷனலா வர்க்க சக்கரத்துல என்ன போய் பார்க்கணும்? அந்த பர்ட்டிகுலர் வர்க்க சக்கரம் என்ன பர்ப்பஸுக்காக பார்க்கப்படுதோ, அந்த பர்ப்பஸை குறிக்கின்ற காரகத்துவ கிரகம் அந்த வீட்டுல எந்த நிலைமையில இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க நவாம்சம் பார்க்குறீங்க அப்படின்னா, நவாம்சத்தை பார்க்கிற காரகாம்ச கிரகம் வந்து திருமணமா? அப்ப 7ஆம் வீட்டதிபதி அதுல எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். அந்த அந்த பர்ட்டிகுலர் ஜாதகத்துல இருக்கிற லக்னத்துக்கு 7ஆம் வீடு, 7ஆம் வீட்டதிபதிய நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். திருமணத்தை யார் நடத்தி வைப்பாரு? குரு நடத்தி வைப்பாரு அப்படின்னா, அந்த குருவ அந்த ஜாதகத்துல எந்த நிலைமையில இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்ப குழந்தைகள பத்தி பார்க்க போற ஒரு சார்ட் பார்க்குறீங்கன்னா, அப்ப அந்த ஜாதகத்துல 5ஆம் வீட்டதிபதி எப்படி இருக்கிறாருன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த வீட்டுல, அந்த வர்க்க சக்கரத்துல 5ஆம் வீட்டதிபதி எப்படி இருக்கிறாருன்றத பார்க்கணும். அந்த வீட்டுல குருவோட நிலைமை எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். இப்ப கடன், நோய், எதிரிய வந்து டீட்டெயிலா பார்க்க போறீங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள, அந்த வர்க்க சக்கரத்துல, லக்னத்துல இருந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள 6ஆம் வீடு எப்படி இருக்கு? 6ஆம் வீட்டதிபதி எப்படி இருக்கிறாரு? அந்த வீட்டுல செவ்வாய் எப்படி இருக்கிறாரு? ஏன்னா செவ்வாய் தான் கடனை அடைப்பதற்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த வீட்டுல 12ஆம் இடம் எப்படி இருக்கு? அப்ப அந்த வீட்ல 6ஆம் இடத்த விட 12ஆம் வீடு நல்லா இருந்ததுன்னா, அங்க நோய் குணமாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மாரி நம்ம ராசி கட்டத்துல எப்படி பலன் பார்க்கிறோமோ, அதே மாரி அந்த வர்க்க சக்கரத்திலயும் போய் பலன் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது, குறிப்பா என்ன பர்ப்பஸுக்காக அந்த வீட்ட நம்ம ஆராய்ச்சி செய்றோமோ, அந்த வீடு, அந்த வீட்டின் கிரகங்கள் அதுல எப்படி இருக்கு? பொதுவா அந்த வீட்டுக்கு என்ன காரகத்துவம் பார்க்கிறோமோ, அந்த காரகத்துவம் இயற்கையா எந்த கிரகம் செய்யுமோ, அந்த கிரகம் அந்த வீட்ல எப்படி இருக்கு? அப்படின்னு பாருங்க. இப்ப குழந்தையா பத்தி பார்க்கணும் அப்படின்னு ஒரு வீட்ல இருக்கும் பொழுது, அதுல போயிட்டு நீங்க 4ஆம் இடத்த பார்க்குறீங்க, ஃபைன். ஆனா அந்த இடத்துல தாய், சந்திரனோட நிலைமை எப்படி இருக்கு அதுல? அந்த வீட்ல சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? அந்த மாரி கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்கா? அந்த வீட்ல 3ஆம் இடம் எப்படி இருக்கு? அப்படின்ற மாரி ஆராய்ச்சி செய்யணும். அப்ப சாதாரணமா ஒரு ராசி கட்டத்தை எப்படி நம்ம ஆராய்ச்சி செய்றோமோ,
அதே மாரி ஆராய்ச்சி செய்து, பொதுவாக ராசி கட்டத்திற்கு என்னென்ன விதிகள் எல்லாம் பயன்படுத்துறோமோ, அந்த விதிகளை எல்லாம் அதுல பயன்படுத்தி, நம்ம பலன் எடுத்து பார்த்தா சரியாக வரும். கூட அந்த பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு காரகத்துவமாக இருக்கிற கிரகங்கள் அந்த ராசியில, அந்த வர்க்கத்துல நல்ல நிலைமையில இருக்கா? டிஸ்டர்ப் ஆகாம. இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜாதகத்துல வந்து இது என்னுடைய உதாரண ஜாதகம். இப்ப இதுல இருந்து நம்ம நவாம்சத்த எடுத்தோம்னா, நவாம்சம் இங்க இருக்கு. இதான் நவாம்ச கட்டம். நான் என்ன சொன்னேன்? நவாம்சத்துல உலகம் என்னை எப்படி பாக்குது? வாடிக்கையாளர்கள் என்னை எப்படி பாக்குறாங்க? அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதுல நம்ம பாருங்க, என்னோட லக்னம் வந்து ஆக்சுவலி மிதுன லக்னம். லக்னத்துல குரு, 2ல செவ்வாய், 3ல சனி, 4ல சுக்கிரன், ராகு, 5ல சூரியன், புதன் இருக்கு. 6ல சந்திரன், 10ல கேது. இப்ப நவாம்சத்துக்குள்ள வந்தா, லக்னம் வந்து மகர லக்னமா வந்துருது. லக்னத்துக்குள்ள சூரியன், லக்னத்துக்குள்ள குரு, லக்னத்துக்குள்ள கேது. அப்ப காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு லக்னமா வந்துருச்சு. அது சனியோட வீடு அப்படின்றது முடிவாயிடுச்சு. அப்ப இந்த நவாம்சத்துல லக்னத்துல சூரியன் இருக்கிறாரு, லக்னத்துல குரு இருக்கிறாரு, லக்னத்திலேயே கேது இருக்கிறாருன்னா, அப்ப இந்த ஜாதகர் சூரியனின் காரகத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். குருவின் காரகத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். கேதுவின் காரகத்துவங்களை வெளிப்படுத்துகிறார். நார்மலா லக்னத்துல என் ராசியில வந்து வெறும் லக்னத்துல குரு மட்டும் தான் இருக்கிறார். ஆனா நவாம்சத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து குருவாகவும், சூரியனாகவும், கேதுவாகவும் அறியப்படுகிறார். அப்ப வெளியில இருந்து பார்க்கிறவங்க 7ஆம் வீட்ல இருந்து பார்க்கிறவங்களுக்கு 7ஆம் வீட்ல இருந்து பார்க்கிறவங்களுக்கு இவ்வாறு அறியப்படுகிறார் அப்படின்னு எடுத்து சரியா? அடுத்து இவருக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு இருக்கு அப்படின்னா இந்த சுக்கிரன், ராகு 7ஆம் இடத்துல இருக்கு. அவர் யாரு கூட அந்த மனைவிய பார்க்கிற ஜாதகம்னா, இப்ப இவருடைய லக்னத்துல இருந்து மனைவி 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அங்க ராகு கூட இருக்கிறாங்க அப்படின்ற அந்த தத்துவங்கள் வருது. அப்ப மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, புதன் வந்து லக்னத்துக்கு 3ல இருக்கிறாரு. சந்திரன் லக்னத்துக்கு 4ல இருக்கிறாரு. சனி வந்து லக்னத்துக்கு 5ல இருக்கிறாரு. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 9ல இருக்கிறாருன்னு வச்சு, நம்ம வந்து அந்த திருமண வாழ்க்கைய ஆராய்ச்சி பண்றது, நண்பர்களோட ஆராய்ச்சி பண்றது, அந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்ப இத இன்னொரு ஆங்கிள்லயும் எடுக்கலாம். இப்ப வந்து இந்த வர்க்க சக்கரங்கள்ல பலன் எடுக்கிறத ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி எடுப்பாங்க. இத வேற ஆங்கிள் எடுத்தா, இந்த இடத்துல காட்டுற லக்னம், சூரியன், குரு, கேது என்னுடைய மனைவியா இருக்கலாம். இந்த இடத்துல 7ல இருக்கிற சுக்கிரன், ராகு நானா இருக்கலாம். நவாம்சத்தை எப்படி அணுகணும் அப்படின்ட்டு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறேன். இத வந்து 2 விதமாக அணுகலாம். அந்த 2 விதத்துல காலத்துக்கு எது சரியா வரும் அப்படின்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இது உள்ள வந்து இந்த நவாம்சத்துல வந்து உட்கார்ற லக்னம், உங்களுடைய மனைவியோட லக்னமா இருக்குதா? அப்படின்ட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, அவங்களோட ஜாதகத்துல அவங்களோட ஜாதகத்துல, ராசி கட்டத்துல
இருக்கிற விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கிறதோட ஒத்துப்போதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு கூட நீங்க முடிவெடுக்கலாம். சரியா? அப்ப 2 விதமான ஆராய்ச்சிகள் பண்ணி, அதுல ஒரு மெத்தட் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா, அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி இப்ப இந்த அடிப்படையில, இந்த நவாம்சத்தின் அடிப்படையில, இந்த நவாம்ச லக்னம், சூரியன், குரு, கேது என்னுடைய மனைவியோட ஜாதகத்துக்கு பெஸ்ட்டா மேட்ச் ஆகும். சுக்கிரன், ராகு எனக்கு மேட்ச் ஆகும். அப்ப நவாம்சத்திலிருந்து நான் பார்த்தா, நான் சுக்கிரனா இருக்கிறேன். நான் ராகுவா இருக்கிறேன். என்னுடைய மனைவி வந்து சூரியனா இருக்கிறாங்க, குருவா இருக்கிறாங்க, கேதுவா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து கவர்ன்மென்ட் டீச்சரா இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி அரசுல அரசு ஆசிரியரா இருக்கிறாங்க. கவர்ன்மென்ட் டீச்சர். சூரியன் அங்க இருக்கிறாரா? குரு அங்க இருக்கிறாரா? கேது. அவங்க வழிபாடுகள், தெய்வ பயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சரியா? நீ வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா. நான் வந்து கோயிலுக்கு தான் போவேன். நீ கோயிலுக்கு வா. ஒழுங்கா வந்து வாரம் ஆனா சர்ச்சுக்கு வா. ஊர் உலகம் என்ன சொல்லும்? நீ பாட்டுக்கு அஸ்ட்ராலஜின்னு திரியிற. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ பாட்டுக்கு சர்ச்சுக்கு வரலன்னா எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? நீ முழுசாவே இந்துவாவே மாறிட்டியா? நீ கிறிஸ்டியானா இல்லையா? அப்படின்னு நெனைச்சு அவங்க பயப்படுவாங்க. சோ, அதனால நம்ம வந்து அவங்களுக்காக வந்து பயபக்தியா கோயிலுக்கு போறது. எல்லா கோயிலுக்கும் போறோம். அவங்க நம்ம வந்து எல்லா மதத்தையும், எல்லாத்தையும் நேசிக்கிறதுனால எல்லாத்துக்கும் போறோம். அவங்களுக்கு என்ன? நாம் வாழுகிற சமூகத்துல உன்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு கூட்டிட்டு போற ஒரு குணாதிசயம். அவங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து கன்னியில தான் இருக்கு. சோ பல சிமிலாரிட்டீஸ் வந்து இந்த நவாம்சத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது மாதிரி இந்த நவாம்சத்த எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, பொறுமையா படிங்க. நீங்க இதுக்கு முன்னாடி வெவ்வேறு கோணத்துல இந்த வர்க்க சக்கரங்கள படிச்சிருப்பீங்க. இந்த வாரங்கள்ல உங்களுடைய ஜாதகங்கள, உங்களுடைய மனைவி ஜாதகத்த மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம வந்து 20 வருஷம், 30 வருஷம் வாழ்ந்திருப்போம். ஃபைன். ஆனா இப்ப வந்து இந்த ஜாதகத்த எடுத்து வச்சு, அ உங்க ஜாதகத்தையும், நவாம்சத்தையும் எடுத்து வச்சு, நவாம்சத்துல இருக்கிற லக்னம் உங்க மனைவியோட லக்னமா இருக்குதான்னு பாருங்க. அங்கிருந்து 7 நீங்களான்னு பாருங்க. அது கரெக்ட்டா மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இந்த ஒரு விதிய மட்டும் பார்த்துட்டு, இது சரியா வருது, சரியா வரலன்றத எனக்கு தெரிய வரும். சரியா? சோ, இது மாரி நம்ம ஒவ்வொன்னத்தையும் பார்க்கணும். இப்ப 10ஆம் வீடு தொழில பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப என்னோட ஜாதகத்திலேயே தொழில பத்தி பார்க்கணும்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, நான் 10ஆம் வீட்டுக்கு வரேன். அப்ப நான் என்ன பண்றேன்? என்னோட தொழில பத்தி பார்க்கிற இடத்துல லக்னம் வந்து ஐயா, எனக்கு 100 இப்ப ஓபன் பண்ண கன்னி வீடியோ ஓபன் பண்ணுங்க. லக்னமா வந்துருது. வேண்டாம் வேண்டாம். அப்ப கன்னி லக்னமா வந்துருது. அப்ப வந்து நான் நார்மலா மிதுன லக்னம். ஆனா லக்னத்துல சனி வந்துருது. அப்ப இது வந்து எகைன் வந்து புதனோட லக்னமே தான் புதனோட லக்னமே தான் எனக்கு தசாம்சத்துல வந்துருது. அப்ப லக்னத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னா, சொந்த தொழில் செய்யலாம். லக்னத்திலேயே சனி இருக்கிறதுனால, சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிறது. லக்னத்துக்கு 10ல கேது வந்துடுறாரு. அப்ப 10ல கேது. அப்ப கேது சம்பந்தமான ஆன்மீகமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அப்ப அது எங்க இருக்குது? மிதுனத்துல இருக்கு. மிதுனம் என்பது உங்களுக்கு கம்யூனிகேஷன், இன்டர்நெட், வெப்சைட்டு, ஆப்ஸ், இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஜோதிடம், மென்பொருள் இது எல்லாமே வந்துருது. அப்ப 10ஆம் இடத்த பத்தி முடிவெடுக்கணும் அப்படின்னா, ஆரோக்கிய பாக்கியநாதனுக்கு லக்னமும் ஆ 10ஆம் இடமும் புதனோட வீடுகளா வந்துருது.
10ல ஒரு பாம்பாச்சும் இருக்கணும்னு சொல்ற மாரி 10ல பாம்பு வந்துருச்சு. அப்ப ராசியிலயும் லக்னத்துக்கு 10ல பாம்பு இருக்கு. ராசியிலயும் லக்னத்துக்கு 10ல பாம்பு இருக்கு. கேது இருக்கு. தசாம்சத்திலயும் லக்னத்துக்கு 10ல பாம்பு இருக்கு. சரிதான். அப்ப வந்து 10ல கேது இருக்குது. அப்ப தொழில் கேது சம்பந்தமா தான் இருக்கணும். கேதுவ தாண்டி நம்ம போனா வேற எதுவும் அதுல சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அப்ப நம்ம கேதுக்கு என்னென்னலாம் தொழில்கள் இருக்குதோ அதெல்லாம் செய்யணும். அப்படின்னா ஆன்மீகத்துல நம்ம போயிடலாம். ஆன்மீக ரீதியா போக 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 அது வேலை செய்யும். ஆன்மீக ரீதியா எப்படி போறது? மிதுனத்துல இருந்து போலாம். மிதுனம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இருந்து போனா, அது சாஃப்ட்வேரு, அஸ்ட்ராலஜி, ட்ரேடிங்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அந்த லக்னத்துக்கு 10ல. லக்னத்துல சனி இருக்கிறதுனால, இவர் வந்து இந்த ராசிக்கு 5க்கும் 6ஆம் அதிபதிக்குமா வந்துடுறார். அப்ப சொந்த தொழில் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இப்ப லக்னத்துக்கு 2ல குரு இருக்கிறாரு. அப்ப குருவால வருமானம் இருக்கு. இப்ப தசாம்சத்த தொழிலுக்காக பார்க்கிறோம். இப்ப லக்னத்துக்கு 2ல குரு இருக்கிறதுனால, குருவால வருமானம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப குரு வேலை செய்யும் பொழுது, குருவின் காரகத்துவமான வேலைகளை செய்யும் பொழுது வருமானம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னத்துக்கு 4ல சுக்கிரனும், ராகுவும் இருக்கு. சோ எங்க போனாலும் லக்னத்துக்கு 4ல சுக்கிரனும், ராகுவும் வந்துடுறாரு. இப்ப 10ஆம் வீட்டுக்கு போனாலும், தசாம்சத்த பார்த்தாலும் அதுக்கு லக்னத்துக்கு 4ல சுக்கிரனும், ராகுவும் இருக்கு அப்படின்னா, ராசியில போய் பார்த்தாலும் லக்னத்துக்கு 4ல சுக்கிரனும், ராகுவும் இருக்கு. அப்ப சுகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கு. சுகஸ்தானத்துல ராகு இருக்குதுன்னா, என்னோட வீடு இந்த ஜாதகர் இருக்கிற வீடு வந்து சுக்கிரனால் நிறைந்த வீடு. சுக்கிரனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. திருமகளால் நிறைந்த வீடு. ராகு இருக்கிறதுனால அது ஒரு பிரம்மாண்டம். வீடு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா தான் இருக்கும். இப்ப என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, அது அந்த காலத்துல இருந்தே ஒரு பிரம்மாண்டமான வீடு தான். பெரிய வீடா தான் இருக்கும். அது ஃபுல்லா டைல்ஸ் ஒட்டி பளிச்சுன்னு இருக்கும். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற மாரி தான் இருக்கும் வீடு. சோ அந்த அமைப்ப வந்து அந்த சுக்கிரன், ராகு வந்து நமக்கு குடுக்குது. இந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 10ல இருந்து லக்னத்துல இருந்து 6ல சூரியன் இருக்கிறார். அப்ப சூரியன் வந்து நமக்கு அனுகூலமா இருக்கிறாரா? ஆமான்னா, ஆமா அனுகூலமா தான் இருக்கிறாரு. அப்ப சூரியனால நமக்கு ஏதாச்சும் பிற்காலத்துல வேலைகள் கிடைக்குமா? ஆதாயம் கிடைக்குமான்னா, கிடைக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படின்றதுனால தான் லக்னத்துல இருந்து 6ல சூரியன் இருக்கு. சரியா? லக்னத்துக்கு 8ல புதன் மறைந்திருக்கிறார். லக்னத்துக்கு 8ல புதன் மறைந்திருக்கிறார். அப்ப லக்னாதிபதி 8ல மறைஞ்சிருக்கிறது நமக்கு நல்லதா? அப்படின்னா, நல்லதுதான். இந்த ஜாதகத்த பொறுத்தவரைக்கும். அவரு வந்து மறைந்திருக்கிற விஷயங்கள தான் எடுத்து உலகத்துக்கு சொல்றார். ஸ்பெசிஃபிக்கா அஸ்ட்ராலஜிலயும், சாஃப்ட்வேர்லயும் இருக்கிற ரகசியங்கள எடுத்து வெளிய சொல்ற வேலைய தான் அவரு ஸ்பெசிஃபிக்கா சொல்றார். அவருடைய வேலை வந்து ஆராய்ச்சி பண்ணி 8ல புகுந்து மறைந்திருக்கின்ற விஷயங்களை எடுத்து சொல்ற வேலைய செய்றார். அதனால அந்த வகையிலயும் வந்து இந்த ஜாதகம் கரெக்ட்டா இருக்கு. அப்பா. சரியா? சோ இப்படிதான் நம்ம பலன் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். நீங்க என்ன விட எக்ஸ்பெர்ட்டா இருப்பீங்க. சோ இப்ப 6ஆம் இடம் கடன் நோய் எதிரிய வந்து நம்ம பார்க்கணுமா? அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எத போய் பார்க்கணும்? D30ய போய் பார்க்கணும். D30 கடன் நோய் எதிரி பகை. அப்போ D30ய போய் நம்ம போய் நிறுத்தணும்னா, D30 இங்க இருக்கு. சரியா? இப்ப D30ல இது தனுசு லக்னமா வந்துருது. திரிம்சாம்சம். இது வந்து கடன் நோய் எதிரி பகை பார்க்கிறது. அப்ப D30ல லக்னம் சூரியன், லக்னத்துல குரு இருக்கிறாங்க. இப்ப கடன குறிக்கிற இடம் என்னது?
6ஆம் இடமா வந்துருது. அப்ப இந்த இடத்துல லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5, 6 ரிஷபம் வீடு வந்து இந்த ஜாதகருக்கு கடன், நோய், எதிரிய குடுக்குற இடம். அப்படி இல்லன்னா, இந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம். அது கடகமா வந்துருது. அப்ப இந்த ஜாதகத்த பொறுத்தவரைக்கும், லக்னத்துக்கு 6ல கிரகங்கள் இல்ல. திரிம்சாம்சத்துல. லக்னத்துக்கு 8லயும் கிரகங்கள் இல்லன்னா, இந்த இடத்துல இருந்து வேலை செய்யறதுக்கு, கடன் கடன் எதிரி நோயில இருந்து வேலை செய்யறதுக்கு கட்டத்துக்குள்ள ஆள் இல்ல. ஆனா, அந்த இடத்தோட அதிபதி எங்க இருக்கிறாரு? அவரு யாரு கூட இருக்கிறாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 2ல ராகு, கேதுவோட இருக்கிறார். சரியா? ராகு, கேதுக்கள் வந்து ராசி சக்கரத்துல மட்டும் தான் 180 டிகிரில இருப்பாங்க. ராகு எங்க இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்ல 180 டிகிரில கேது இருப்பார். ஆனா வர்க்க சக்கரத்துல அவர் வந்து ஒரே வீட்ல இருக்கலாம். இல்ல வேற வேற வீட்ல இருக்கிற வாய்ப்புகள் வரும். சரியா? அப்ப 6ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் ராகுவாலயும், கேதுவாலயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, 2 எக்ஸ்டெண்ட்லயும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து அப்ப ராகுவோட காரகத்துவத்தினால கடன் ஆகுறாரு. கேதுவோட காரகத்துவத்தினால கடன் ஆகுறார். ராகுவோட காரகத்துவத்தினால எதிரிகளை சம்பாதித்துக் கொள்கிறார். கேதுவின் காரகத்துவத்தினால் எதிரிகளை சம்பாதித்துக் கொள்கிறார். ராகுவின் காரகத்துவத்தினால் நோய்களை சம்பாதித்துக் கொள்கிறார். கேதுவின் காரகத்துவத்தினால் நோய்களை சம்பாதித்துக் கொள்கிறார். அப்ப குரு பாக்கியநாதனுக்கு கடன் இருக்கானா? கடன் இருக்கு. யார் மூலியமா? ராகுவாலயும், கேதுவாலயும். அப்ப இத என்ன செய்யணும்? இத அடைக்கணும்னா வாய கட்டணும். தின்னு கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாப்பிட்டே நம்ம வந்து சம்பாதிக்கிற காச அழிக்கிற குடும்பம். ஒரு மிகப்பெரிய பணக்காரன் கூட இந்த அளவுக்கு சாப்பிடுவானா? அப்படின்ற மாரி என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, எங்க சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்துக்கு போணுமோ, ஒரு லக்ஸூரியஸான லைஃப நம்ம வாழ்றோம். அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப வந்து வாழ்றோம். ஃப்ரம் த சைல்ட்ஹுட்ன்றதுனால, வருமானத்த பத்தி கவலைப்படுறது இல்ல. இன்னைக்கு வருமானம் மணி டுடே கம், டுமாரோ கோ யா அப்படின்ட்டு வடிவேலு சொல்றா மாரி, பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அப்படின்றதுனால திட்டமிடாம லைஃப வந்து நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற யோசிக்காம, இன்னைக்கு அன்றடுள்ள எங்கள் அப்பம்ன்ற மாரி நண்பர்களுடனும், உறவினர்களுடனும் நம்ம வந்து வாழ்க்கைய மகிழ்ச்சியாக, சிறப்பா கொண்டாடிட்டு வாழ்றதுனால, ராகுவோட காரகத்துவங்கள அப்ளை பண்ணும். அதே மாரி ஆராய்ச்சி, ஜோதிடம் அதுக்கு நம்ம நெறைய ஸ்பெண்ட் பண்றதுனால, அதன் மூலியமாவும் நமக்கு 6ஆம் இடத்தான இம்பாக்ட் அதிகமா இருக்கு. 6ஆம் இடம் என்பது கடன் மட்டும் இல்ல இல்லையா? 6ஆம் இடம் என்பது நம் தினசரி செய்கின்ற வேலை, போர்க்களம் சொன்னோம். இப்ப நம்ம போர்க்களத்துல அந்த போர்க்களத்தின் அதிபதி ராகு, கேதுக்களோட இருக்கிறார். அப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இந்த இவரோடையும் போயிட்டு அவரு வேலை செய்றாரு. அவரோடையும் போய் வேலை செய்றாரு. அப்ப தேர் இஸ் லாட்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங். கர்மாவை குறிக்கின்ற 2 கிரகங்களுக்கு நடுவுல அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால 6ஆம் இடம் ரொம்ப ரணகளமா தான் இருக்கு. ஆனா இன்ட்ரஸ்டிங்கா போகுதுன்ற மாரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாரி தான் வர்க்க சக்கரத்துல நீங்க பலன் எடுக்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்து பாருங்க. அப்புறம் உங்க நண்பர்களுக்கு எடுத்து பாருங்க. அப்புறம் உங்களுக்குள்ளேயே யாராச்சும் மாத்தி மாத்தி எடுத்து பாருங்க. குவைட் இன்ட்ரஸ்டிங். இது வந்து ரொம்ப கரெக்ட்டான விஷயங்கள சொல்லும். ஒரே நாள்ல பலன் எடுக்காம, ஒரு 4, 5 நாள் உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். இப்ப இந்த இந்த திரிம்சாம்சத்துல கடன அடைக்கிறதுக்கு கடன் அடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, 12ஆம் அதிபதிய தான் நம்ம சரி பண்ணணும். இந்த 12ஆம் அதிபதி விருச்சிகமா இருக்கிறாரு அப்படின்னா, 12ஆம் அதிபதியோட அதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாய நம்ம ப்ளீஸ் பண்ணணும். செவ்வாய் வழிபாடு பண்ணணும். முருகர் வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழம ஆனா கடன திருப்பி குடுக்கணும். செவ்வாய் வந்து என்னுடைய மனைவியோட லக்னத்தின் அதிபதி, ராசியின் அதிபதி.
அப்ப பொண்டாட்டி சொல்றத கேட்கணும். இதெல்லாம் செஞ்சா கடன் அடைச்சிடலாம். சொல்யூஷன் எப்படி எடுக்கிறது? எனக்கு வந்து என் மனைவிக்கு வந்து மேஷ லக்னம், விருச்சிக ராசி. அப்ப இந்த இந்த சார்ட்ல இருக்கிற 6ஆம் இடத்துல இருக்கிற கடன அடைக்கணும்னா, அது 12ஆம் இடத்துல இருந்து தான் நடக்கணும். சரியா? இப்ப 12ஆம் இடத்து அதிபதியா செவ்வாய் வந்துடுறாரு. அவரு லக்னத்துக்கு 10ல நின்னுடுறாரு. இப்ப நெறைய சம்பாதிக்கணும். சம்பாதிச்சத எடுத்து பொண்டாட்டிகிட்ட குடுக்கணும். பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சுருவாங்க. இப்ப இப்படிதான் நம்ம பலன் எடுத்து சொல்லணும். சொல்லும் பொழுது மத்தவங்க. எந்த கிரகம் 12ஆம் வீட்ல எந்த கிரகம் இருக்குதோ, 12ஆம் வீட்டோட அதிபதி யாரோ, அவரு தான் கடன திருப்பி குடுக்குற, நோய கியூர் பண்ற, எதிரிய சால்வ் பண்ற வேலைய செய்வார். 6ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீட்ல இருக்கிற 12ஆம் வீட்டு அதிபதி தான் கடனையோ, நோயையோ, எதிரியையோ சரி பண்ண முடியும். அப்ப அவரு நல்ல நிலைமையில இருக்கிறாரா? அவர் சார்ந்த உறவுகள், அவர் சார்ந்த பொருட்கள், அவர் சார்ந்த விஷயங்கள்ல அவர் மூலியமாக அவரை சரிப்படுத்துவதன் மூலம் 6ஆம் வீட்ட சரி பண்ணணும். அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரணும். இது மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எடுத்து ஆராயும் பொழுது, இந்த வர்க்க சக்கரங்கள் ரொம்ப, 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 ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த குடுக்குது. சரியா? அத ஆராய்ச்சி பண்ணுங்க. இதுல வந்து கீழ இன்னும் படிக்கிறதுக்கு நெறைய இருக்கு. வர்க்க சக்கரங்களில் கிரகங்கள் அமர்ந்த வீடுகள் அப்படின்ட்டு ஒரு டேபிள் குடுத்திருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, ராசியிலிருந்து சஷ்டியாம்சம் வரைக்கும் குடுத்திருக்கிறேன். அதுல வந்து கிரகங்கள் இப்ப வர்க்க சக்கரத்துல சந்திரன் வந்து ராசியில ரிஷபத்துல நிக்கிறாரு. அது ஸ்திர வீடு. அது இரட்டை தத்துவத்துல இருக்கிற வீடு. அது நில ராசி. ராசியில வந்து சூரியன் துலாத்துல இருக்கிறாரு. அது சரராசி. அது ஒற்றை காற்று. அது மாரி எல்லா இதுலயும் கிரகங்கள் எந்தெந்த வீட்ல இருக்குது அப்டின்ட்டு நம்ம வந்து எடுத்து போட்டுறணும். ஒவ்வொரு ராசியிலயும் ஒரு வர்க்க சக்கரத்திலயும் கிரகங்கள் எந்தெந்த வீட்ல போய் நிக்குது. அது சரராசியா, சிர ராசியா, அது ஒற்றைப்படை ராசியா, இரட்டைப்படை ராசியா, அது வந்து நெருப்பு ராசியா, நீர் ராசியா, அத எழுதிப்போம். இது மாரி எழுதிட்ட பிறகு, அ 16 வர்க்க சக்கரங்கள்ல வந்து ஆட்சி, உச்ச, நீச்ச அந்த விஷயங்கள நம்ம பார்ப்போம். அப்ப வந்து இந்த 16 வர்க்க சக்கரங்களில் சூதச வர்க்கா அப்டின்ட்டு ஒரு டேபிள் குடுத்திருக்கிறோங்க. இப்ப வந்து ராசியில வந்து சந்திரன் வந்து உச்சம். ஓரையில சந்திரன் ஆட்சி. நட்பு திரிகோணத்துல நட்பு. சதுர்தாம்சத்துல நட்பு. சப்தாம்சத்துல சமம். நவாம்சத்துல சமம். சரியா? அப்ப சந்திரன் வந்து இந்த ஜாதகத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கு. எல்லா கட்டத்திலயும், எல்லா வர்க்க சக்கரத்திலயும் அமரும் பொழுது சந்திரன் நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப பொதுவா வர்க்க சக்கரத்துல பலன் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு கிரகம் 16 வர்க்க சக்கரத்துல உட்கார்ந்த இடத்துல சில சில வர்க்க சக்கரத்துல ஆட்சியில உட்கார்ந்திருக்கலாம். சில வர்க்க சக்கரத்துல நீச்சத்துல உட்கார்ந்திருக்கலாம். சிலத்துல பகை வீட்ல உட்கார்ந்திருக்கலாம். அப்ப அத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இங்க எடுத்து டீட்டெயிலா குடுத்துட்டோம். இப்ப சூரியன் இந்த ஜாதகத்துல ராசியில நீச்சத்துல இருக்கு. ஓரையில ஆட்சியில இருக்கு. திரிகோணத்துல பகையில இருக்கு. சதுர்த்தாம்சத்துல பகையில இருக்கு. சப்தாம்சத்துல நட்புல இருக்கு. நவாம்சத்துல பகையில இருக்கு. தசாம்சத்துல பகையில இருக்கு. துவதாம்சத்துல நட்புல இருக்கு. சோழாசம்சத்துல நீச்சத்துல இருக்கு. விம்சாம்சத்துல நட்பு, அப்படி சமம் அப்படின்னு போகுது. அப்ப ஓவராலா ஓவராலா சூரியன் எத்தன இடத்துல நீச்சமாயிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். சூரியன் 1, 2, 3, 3 இடத்துல 16 வர்க்க சக்கரத்துல 3 இடத்துல நீச்சமாயிருக்கு. அப்ப சூரியனோட நிலைமை 3 இடத்துல நீச்சமாயிருக்கு. அது எந்தெந்த வீட்ல நீச்சமாயிருக்குதுன்ட்டு பலன் எடுக்கும் பொழுது, சூரியனோட காரகத்துவங்கள் ஓவராலா நம்ம ஜாதகத்துல எப்படி வேலை செய்யுதுன்றத நீங்க எடுத்து இந்த மாரி இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சம், நீச்சம், நீச்சம் 3 இடத்துல நீச்சம், பகை, பகை,
நீச்சம் அப்படின்ட்டு செவ்வாய் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல. குரு இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, பகை, 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 4 பகை, 5 பகை, 6 பகை, 7 பகை, 8 பகை வீட்ல இருக்கிறார். இப்ப குரு வந்து இந்த ஜாதகத்துல 8 பகை வீட்ல இருக்கிறார். இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை என்ன? குரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். குரு பாக்கியநாதன் இன்னும் பேர போட்டுட்டோம். அப்ப போற இடத்துல எல்லாம் பஞ்சாயத்து தான். எந்த இடத்துல போய் இறங்குறோமோ, அந்த இடத்துல ஒரு இணக்கமான சூழல் இருக்குமானா, இணக்கமான சூழல் இருக்காது. நம்ம இந்த படத்துல விஜய் வந்து ஒரு ஃபுட்பால் கோச்சா நடிச்சிருப்பார் இல்லையா? அந்த கேர்ல்ஸ் டீமுக்கு. அந்த கேர்ல்ஸ் டீமுக்கு இவரு கேப்டனா போகும்போது கோச்சா போகும்போது ஒத்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் போய் அவரு என்ன பண்ணுவாரு? உங்களுக்கெல்லாம் ஒரு பெட் மேட்ச்சு. நான் வந்து 3 கோல் போடுறேன். நீங்க 1 கோல் போட்டீங்கன்னா, நான் உங்கள விட்டு போயிடுறேன்ற மாரி, போற இடத்துலலாம் திறமைய காமிச்சு, போற இடத்துலலாம் ஒரு போராட்டமான சூழ்நிலையில தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உண்மையும் கூட. புரியுதா? அது பகையா இருக்குதுன்னா, நம்ம அதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மள நம்மள அனுப்புறதே பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு தான் பிரபஞ்சம் அனுப்புது. நம்ம வேலை பார்த்த இடத்துல இருந்து எங்க போனாலும், அந்த இடத்துல ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு ரணகளமா தான் இருக்கும். அந்த இடத்துல போய் தான் அமைதியை ஏற்படுத்துற வேலைய நம்ம செய்ற மாரி, பகை இருக்கிற இடத்துல தான் அமைதியை ஏற்படுத்தணும். அங்க தான் ஒரு குரு போய் சண்டை போடாதீங்கடா, அமைதியா இருங்கன்னு சொல்லும். பர்ப்பஸ் வந்து அமைதியா இருக்கிற இடத்துக்கு குரு தேவையில்ல. நோய் இல்லாம இருக்கிற இடத்துக்கு வைத்தியம் தேவையில்ல. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நோயே இல்லாம இருக்குதுன்னா, அங்க எதுக்கு டாக்டர்? நோய் இருக்கிற இடத்துக்கு தான் டாக்டர். அப்ப பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு தான் ஒரு மென்டார் போயி அத சரி பண்ணணும் அப்படின்றது தான் இங்க இருக்கிற தத்துவம். சோ இதன் அடிப்படையில இந்த வர்க்க சக்கரத்த வந்து பாருங்க. இதுல வந்து வைசிகாம்சம் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குங்க. கிரகங்கள் அதிகப்படியான வர்க்கங்களில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுவது சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதனை அறிந்து கொள்வதற்கு வசதியாக பின்வரும் அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது வந்து இப்ப வந்து கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது. இங்க டீட்டெயிலா குடுத்திருக்கிறோம். இப்ப இத நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா, 1க்கு மேற்பட்ட இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்துச்சுன்னா, அது அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்டின்ட்டு சொல்லியிருக்குது. கோபுராங்கீசம் அப்டின்ட்டுலாம் நெறைய இங்கீசம் சொல்லுது. அது பல புத்தகங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது டீட்டெயிலா படிங்க. இது ஒரு பெரிய சாப்டர். நம்ம ஒரு நாள்ல கவர் பண்ண முடியாது. ஏன்னா, இது வந்து பிஹெச்டி மாரி. ராசி கட்டத்த வச்சு மட்டுமே நாம ஒரு 30 நாள் வகுப்பு எடுக்கலான்னும் பொழுது, ஒவ்வொரு வர்க்க சக்கரத்த வச்சு மட்டும் ஒரு 5, 5 நாள் நம்ம ஆராய்ச்சி செய்ற அளவுக்கு வர்க்க சக்கரங்கள் வந்து மிக நுணுக்கமானவை, மிக ஆழமானவை, மிக அற்புதமானவை. சரியா? அப்ப வர்க்க சக்கரத்துல பலன் எடுக்கிறது, நம்ம ராசியில பலன் எடுக்கிற மாதிரி தான். ஆனா, அதுல எடுக்கும் பொழுது, அத யாருக்காக எடுக்கிறோமோ, அவங்கள முன்னிறுத்தி அத எடுக்கணும். அந்த இடத்துல நம்மளையே கொண்டு போய் முன்னிறுத்தி எடுக்கணும். இப்ப குழந்தைகளுக்காக பார்க்கிறோம்னா, குழந்தைகள பத்தி தான் அங்க ஆராயணுமே தவிர, அங்க போய் நம்மள ஆராயக்கூடாது. மனைவிய ஆராயறோம்னா, அது மனைவிய தான் அந்த கட்டத்துல போய் தேடணுமே தவிர, நம்மள தேடக்கூடாது. கடன், நோய், எதிரிய தேடுறோம்னா, அதத்தான் அங்க பிரதானமா பார்க்கணுமா? அங்க நம்ம போய் தேடக்கூடாது. அது மாரி, அந்த காரகத்துவம், ஆதிபத்தியம் என்னவா இருக்கோ, அதுதான் அந்த இடத்துல ஜூம் ஆயி காட்டுறதுக்காக இருக்கு. அத தேடி பிடிக்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர, ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ராசி கட்டத்துல இருக்கிற மாரி நம்மள பத்தி அங்க தேடுறதுல அர்த்தம் இல்ல. சோ அந்த பார்வை கொண்டு இந்த விஷயத்த அணுகுங்க. இது வந்து பலருக்கு புரியாத புதிராக இருக்கிறது. சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காததாக இருக்கிறது. சிலருக்கு அலர்ஜியாக இருக்கிறது. பலர் இதில் மேதாவியாக இருக்கிறார்கள். இதுல பலரும் பல கருத்துக்களை சொல்கிறார்கள். பலரும் ஆராய்ச்சி செஞ்சு இதுதான்டா ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்னவா உணர்றீங்க? ஒரு 10 ஜாதகத்த எடுத்துட்டு, வர்க்க சக்கரத்த போட்டுட்டு, நல்லா தெரிஞ்ச 10 ஜாதகம்.
அந்த 10 ஜாதகத்தை எடுத்துட்டு, அந்த 10 ஜாதகத்துல அவங்க சில ஏரியாஸ்ல பிரச்சனைகளோட இருப்பாங்க. அந்த ஏரியாஸ்ல என்ன பிரச்சனை இருக்கிற வர்க்க சக்கரத்த எடுத்து, அந்த ஜாதகத்துக்கும் இந்த வர்க்க சக்கரத்துக்கும் மேட்ச் ஆகுதா? அப்படின்னு பார்த்து கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அது மாரி ஒரு 10, 10 ஜாதகம் பார்த்துட்டீங்கன்னா, அப்புறம் வர்க்க சக்கரத்துல இருந்து பலன் எடுக்கிறதும் ஈஸி. ராசி கட்டத்துல எடுக்கிறது எடுக்கிற மாரியே தான் எடுக்கணும். அதுக்குன்னு தனி விதி இல்ல. கூட வந்து அது என்ன பர்ப்பஸுக்காக பார்க்கிறோமோ, அந்த காரகத்துவம், ஆதிபத்தியத்தோட வீடுகள கவனம் செலுத்தணும். அந்த ராசியில, அந்த வர்க்கத்துல. கேள்விகள் கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க. சார் சொல்லுங்க ரமணி சொல்லுங்க. இப்ப சார் சஷ்டி அம்சம் சத்தமா பேசுங்க கேட்கல. சார் சஷ்டி அம்சம் முன்ஜென்மத்தை பத்தி அறியணும்னா சஷ்டியாம்சத்தை பாத்தி முன்ஜென்மத்தை பத்தி அறியணுமா? ஆமாம் சார். ஆமா. நீங்க என்ன பண்ணுங்க, சஷ்டியாம்சத்தை போட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லா உங்களுடைய முன்ஜென்மத்தை அறிஞ்சிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு நாளைக்கு வந்து எனக்கு சொல்லுங்க. ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ராசி கட்டத்தை தனியா எழுதிருங்க. சஷ்டியாம்சத்தை தனியா எழுதிருங்க நோட்ல. எழுதிட்டு கண்ண மூடி ஒரு தியான நிலைக்கு போயிட்டு, நான் போன ஜென்மத்துல இப்படிதான் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப சொன்ன அதே ரூல்ஸ் தான். அத ஆராய்ஞ்சு இது நம்ம கற்பனைக்கு எட்டாதது இல்ல. இப்ப வாழ்ற வாழ்க்கையில நம்ம ஒரு 50 வருஷம் வாழ்ந்துட்டோம், 40 வருஷம் வாழ்ந்துட்டோம்னா, எதுல கஷ்டப்படுறோம், எது கிடைக்குது, எது கிடைக்கலன்னு நமக்கு தெரியும். சஷ்டியாம்சம்னு ஒண்ணு குடுத்திருக்குது. அது முன்ஜென்மங்கள பத்தின்னு சொல்லுது. அத நம்ம இப்ப செத்து பார்த்து டைம் டிராவல் பண்ணி முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தா தான் சரியா தப்பான்னு தெரியும். சிலருக்கு அது இன்ட்யூஷன் இருக்கும். விட்ட குறை தொட்ட குறையா சில ஞாபகங்கள் வரும். அந்த இஎஸ்பி பவர் மாரி. அந்த மாரி இஎஸ்பி பவர் உங்களுக்கு கிடைச்சு, நான் முன் ஜென்மத்துல நான் தான்டா அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்ட்டு 3ஆம் இந்த ரஜினி படத்துல வரா மாரி உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்து வருதான்னு கூட நீங்க பாருங்க. சஷ்டி அம்சத்த வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா எடுத்து எல்லாரும் பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அத ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்ல. சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா உங்க ஃபேஸ் பாக்குறப்ப மாதிரி இருக்கு. எனக்கு உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது. என்ன சொல்றீங்கன்னு கேக்குது. இப்ப கேக்குதா சார்? சத்தமா பேசுங்க. தொடர்ச்சியா பேசுங்க. சார் அதான் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் பாக்குறேன். சிவகுமார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த ஹோராகட்டம் யாருக்கு போட்டு பார்த்தாலுமே நானே கூட போட்டு பார்த்திருக்கேன். எல்லாமே மிதுனத்திலயும் கடகத்திலயும் சிம்மத்திலயுமே அடங்கிருது. இருங்க இருங்க ஹெட்செட் போட்டுக்கிறேன். எனக்கு சரியா கேட்க மாட்டுது. சத்தமா பேச மாட்டீங்க. எனக்கு சரியா கேட்கலையா? சொல்லுங்க. சார் ஹோராகட்டத்துல வந்து யாருக்கு ஜாதகம் பார்த்தாலுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து 2 கட்டத்துல அடங்கிடுது. கடகத்திலயும் சிம்மத்திலயும் அடங்கிடுது. அது எதனால இல்ல அதோட அது எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றத மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓரா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீடு தான் நமக்கு பணத்தை கொடுக்குது இல்லையா? அப்ப அதுல வந்து சூரியனோட வீடும் சந்திரனோட வீடும் தான் உங்களுக்கு எடுத்துக்கப்படுது. சரியா? அப்ப சந்திரனோட வீட்டுல அதிக கிரகங்கள் இருக்கா? சூரியனோட வீட்டுல அதிக கிரகங்கள் இருக்கான்னு எடுத்துக்கோங்க. சூரியனோட கிரகங்கள் வீட்டுல அதிக கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த தத்துவத்துல உங்களுக்கு வந்து அந்த வழியில உங்களுக்கு அதிக வருமானம் வருது. சந்திரனோட தத்துவத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வழியில உங்களுக்கு கம்மியான வருமானம் வருது அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். சூரியனோட தத்துவத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும் பொழுது பகல் பொழுதுல அந்த கிரகங்களோட வேலையை செய்யும் பொழுது நிறைய லாபங்கள் கிடைக்கும்னு எடுத்துக்கோங்க. சந்திரனோட வீட்டுல எவ்வளவு கிரகங்கள் இருக்குதோ இரவு பொழுதுல அந்த கிரகங்களோட வீட்டுல அவ்வளவு வேலை செய்யும் பொழுது
அது வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இட் இஸ் அ காம்பினேஷன். எந்தெந்த கிரகங்கள் அந்தந்த வீடுகள்ல அமைஞ்சுதோ அந்த காம்பினேஷன்ல உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்ற ஒரு விஷயமா நீங்க அதை எடுத்துக்கோங்க. நன்றி சார். நன்றி நன்றி. சார் வணக்கம். வாங்க. சார் என்னுடைய புரிதல் நான் சொல்றேன், இது சரியான மாத்திரம் பாருங்க. இப்ப இந்த 2வது வீடு பத்தி கேட்டாரு இல்லையா அவரு, இந்த ஓரா அது வந்து ஒரு ராசியை வந்து 15 டிகிரி, இப்ப மேஷத்துல ஆரம்பிச்சா ஆண் இல்லையா, ரிஷபம் பெண்ணு, மிதுனம் ஆணு, கடகம் பெண்ணு. இதுல வந்து இப்படி ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் போடுறோம். அதுல 15 டிகிரில வந்து ஆணு, 15 டிகிரி பெண்ணு. ரிஷபத்துல 15 டிகிரி முதல் 0ல 15 வரைக்கும் பெண்ணு, அப்புறம் ஆணு, இப்படி போடும் போது இதுல கிரகங்கள் வந்து எதுல உட்காந்துருக்குன்னு பார்க்கணும். ஆண்ல உட்காந்துருந்தா சூரியன்லயும், பெண்ல உட்காந்துருந்தா சந்திரன்லயும் போட்டுருணும். இப்ப பெண் வீடு ஆண் வீடு வந்துருச்சு. இப்ப லக்னமும் லக்னாதிபதியும் ஒரே வீட்டுல இருந்தாருன்னா பொருளாதாரத்துல அவரு சக்சஸ்ஃபுல். லக்னாதிபதியும் லக்னமும் வெவ்வேறு இடத்துல இருந்ததுன்னா, கடகத்துல லக்னமும் சிம்மத்துல லக்னாதிபதி இருந்தாருன்னா அவர் பொருளாதாரத்துல வீக்கு. குடும்பத்திலயும் வீக்கு. அது எல்லாமே வீக்க காட்டுது. அது ஏதாவது ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா ரெண்டும், அவங்க ரெண்டுலயும் குடும்ப வாக்கு வருமானத்துல சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க. இந்த ரெண்டு இந்த ஓரா சாஸ்திரம் மாத்திரம் இந்த மாதிரி. இப்ப லக்னத்துல, இப்ப என்னோட ஜாதகத்துல லக்னம் வந்து சூரியனோட போய் உட்காந்துருச்சு, லக்னாதிபதி சந்திரனோட போய் உட்காந்துருச்சு. இப்ப எனக்கு குடும்பமோ வருமானமோ இருந்துகிட்டே தான் இருக்கு கடவுள் புண்ணியத்துல. இப்ப நான் இதை எப்படி பாக்குறது? நல்ல கேள்வி சார் இது. நீங்க என்ன பண்ணணும், உங்க ஒய்ஃபோட ஜாதகத்தை எடுத்து அதை வச்சு பார்க்கணும். இப்ப நீங்க ட்ரிவன், நீங்க வந்து உங்களை வந்து தூக்கி, இப்ப அனுமார் வந்து லங்கையை மலையை தூக்கின்னு போன மாதிரி உங்களை யாரோ தூக்கின்னு போயிருக்காங்க என்ன அர்த்தம்? ஓகே. சோ அப்ப வந்து அனுமார் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, நான் சஞ்சீவி மலையா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா, அது அப்படிதான், அதுதான் சொல்றாங்க. அது என்னன்னாக்கா நம்மளோட ட்ரிவன். இப்ப வந்து என்னுடைய குழந்தை வந்து ஆடிகார்ல போகணும்னு இருந்ததுன்னா நான் பிச்சைக்காரனா இருக்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. அதுதான் அங்க டிரைவிங் ஃபோர்ஸ். அதனால டிரைவிங் ஃபோர்ஸ் சொல்றாங்க. அது நமக்கு அது ஒரு புது ஜாதகம், புது இது, புது பிறப்பு. திருமணத்தை ஒரு புது பிறப்புன்றாங்க, சாந்தி முகூர்த்தத்தை ஒரு புது பிறப்புன்றாங்க, தாலி கட்டுற நேரத்தை ஒரு புது பிறப்புன்றாங்க. அப்போ அந்த பிறப்பு ஏற்படும் போது அதனுடைய இது ஏற்ற மாதிரி இந்த கலவையில இது மாறி போகுது. ஃபேண்டாஸ்டிக், வெல் சைடு. இது ஒரு கூட்டு ஜாதகத்தை தான் ஆராய்ச்சி செய்யணும். ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பட்சம் எடுக்கிற முடிவுகள் கிடையாது. முடியாது, டெஃபினட்டா முடியாது. இது எல்லாமே ஒரு இண்டிகேட்டர் தான். ஃபைனலா பார்த்துட்டு நல்லா இருக்க போன் முடிவு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். சரியா? நன்றி. ஆமாங்க, நன்றி. கீதா பழனி வாங்க. குட் மார்னிங் சார். Sir, actually, basically, I was studying and I was catching up many things, sir. Sometimes வந்து உங்க திருப்பி உங்களோட கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களோட இதை திருப்பி 2-3 டைம் கேக்குறப்ப எவ்ரி டைம் வந்து அந்த பர்செப்ஷன் மாறுது சார். ஆக்சுவலா ஒரு டைம் கேக்குறப்ப ஒரு மாதிரி இது இருக்கு, செகண்ட் டைம் தேர்ட் டைம் வந்து the totally the perceptions wrong ஆகுது. the doubts வர்றப்ப இஸ் லைக் யாரையாவது கேக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? பிகாஸ் எவ்ரி டைம் we cannot approach you. டவுட் வரப்ப உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. சரிங்க சார். சரிங்க. இட்ஸ் லைக் ரொம்ப பேக்கப்பா இருக்கு. பட் எவ்ரி டைம் வந்து ஒரு சில டைம்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஐ கோ பேக் டு த ப்ரீவியஸ் வீடியோ, ஐ செக் தட், தென் ஐ டு தட் ஒன். இந்த வர்க்க சக்கரங்கள் பண்ணி உங்களுக்கு பண்ண சாஃப்ட்வேர் காமிச்சிருக்கிறேன் இல்லையா? ஆமாங்க சார். இத பண்றதுக்கு நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இது மைண்ட்ல ஓட்டுனேன். ஆமா சார், இது எப்படி பண்ணீங்கனாவே என்ன உட்கார்ந்து, நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். ஒரு நாள்ல வராது. ஒவ்வொரு வர்க்க சக்கரத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை மனசுல ஏத்திக்கிறதுக்கு, அது எப்படி வேலை செய்யறதுன்றதுக்கு
கரெக்ட். ஒரு 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 மாடியூலை நம்ம எழுதுறோம்னா அந்த மாடியூலை நம்ம உள்வாங்குறதுக்கே ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். அதை நம்ம ஆமாங்க சார். சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டுட்டு அதுவா யோசிக்கும். திடீர்னு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது டக்குன்ட்டு பல்ப் எரியும். அது நமக்கு புரிஞ்சிடும். கரெக்ட் சார். அப்ப கரெக்ட். வந்து யுரேகான்னு நம்ம எந்திரிச்சு ஓடாம இருந்தா சரின்ற அளவுக்கு இருக்கும் சந்தோஷம். சரியா? கரெக்ட். இது இப்படிதான் நம்ம ஆத்மார்த்தமா கத்துக்கிட்டது. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு புத்தகத்துல ரெஃபரன்ஸ் படிச்சிருப்போம். கரெக்டா? இது எல்லாமே தானா நமக்கு வந்துடல. ஆமாங்க சார். நம்ம ஏதோ ஒரு புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். அப்ப அதை நம்ம சாஃப்ட்வேர்ல கொண்டு வரணும். நம்ம படிச்சுக்கணும்னு முடிவு பண்ணும் பொழுது நம்ம போய் எந்த குரு கிட்டயும் நம்ம போய் படிக்கல. கரெக்ட். அப்ப சொந்தமா தான் படிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம உள் மனசுல தூக்கி உள்ள போட்டுறணும். அது சரிங்க வந்து சார். 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ பலன் கொடுக்கும். சரிங்க சார். சரி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது ஓகே. அழகா எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். சரிங்க சார். அது அது சரியாகவும் இருக்கும். சரிங்க சார். கரெக்ட். கரெக்ட். ஆக்சுவலி. அதனால ஃபர்தரா குருவை தேடுறதை விட்டுட்டு குரு பாக்கியநாதனை தேடுறதை விட்டுட்டு உங்களுக்குள்ள இருக்கிற குருவை எழுப்புங்க. அவரே சரிங்க சார். பேசுவார். சரிங்க சார். அதுதான் இந்த நோக்கம். இப்ப எவ்வளவு நாள் குரு கூடயே போவீங்க? ஆமாங்க சார். லைஃப் லாங் குருவோடயா போயிட்டு இருக்க முடியும்? கரெக்ட். நீங்க தான் குரு. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் குரு. கரெக்ட் சார். கரெக்ட். உங்க பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அவங்க உங்களை விட ஞானியா இருப்பாங்க. சொல்ல வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்ல வேண்டியது. சரிங்க சார். சுப்பிரமணியம் சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். சார் இந்த பேசுங்க. ரவி ரைடர் வந்து கூட வராது. ஒரு மியூட் பண்ணுங்க. நான் பண்ணிட்டேன். இந்த 16 வருடங்களை ரொம்ப அருமையான ஒரு விளக்கிட்டீங்க சார். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லி சொல்றாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் நான் நினைச்சேன். இந்த பொதுவா எல்லாருமே D1 ஏன் நிப்பாட்டிக்கிறாங்க, D9 அப்புறம் போறாங்க அப்படின்னா, இந்த பர்த் டைம் வந்து நிறைய பேருக்கு வந்து பத்து. சில பேருக்கு வந்து அந்த பர்த் டைம்ல வந்து சந்தேகங்கள் வந்து பிரச்சனைகள் வரும். அதனாலே இந்த டீட்டெயிலா உள்ள போறதுக்கு ஏன்னா இப்ப சஷ்டி அம்சம் எடுத்தோம்னா 2.5 நிமிஷத்துக்கு வந்து மாதிரி வரும்போது எரர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா இப்ப லேட்டஸ்ட் கான்செப்ட் இந்த செட் டைம் ரெக்டிபிகேஷன் ஒரு விஷயத்துல பத்து டைம் ரெக்டிபிகேஷன் பண்ணிட்டு இந்த 16 சட்டமன்ற வாக்கியங்கள் புத்தகங்களை போட்டு பார்த்து அதனால 12 மணிக்கு எனக்கு போயிடுச்சு. இதுல வந்து ஒரு 5 நிமிஷம் டிஃபரன்ஸ் ஆனாலுமே அந்த வர்க்க சக்கரம்லாம் மாறி. ஆனா கரெக்டா 10 டைம் ரெக்டிபிகேஷன் பண்ணாம இந்த 16 சிஸ்டங்களை வந்து ரீச் பண்ணது பரவாயில்ல. ஓகே சார். தேங்க்யூ. சார் ஐயா இப்ப வந்து பர்த் டைம் ரெக்டிபிகேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அது எப்படி பண்றது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பின்னாடி வர கிளாஸ்ல கொஞ்சம் கிளியர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். பார்க்கலாங்க. டைம் எப்படி அமைதுன்றதை பொறுத்து அதை நம்ம சொல்ல முடியுமா? நன்றி சார். வந்து இதை டவுட்ஸ் கேட்கறோம்னு சொன்னாங்க, அதை கேட்டீங்க, அதுக்கு நல்லா ரிப்ளை பண்றீங்க. நீங்களே சேட்டை செய்யணும். ரெஃபர் பண்றா நம்ம குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. சரி, தேங்க்யூ சார். சுப்பிரமணியம் ராஜகோபால் சார். வணக்கம் ஐயா. டாக்டர் சுப்பிரமணிய ராஜகோபால். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இன்னைக்கு சில டைரக்டர்களை வச்சு பார்க்கும்போது அவங்க பிரம்மாண்டம் சொன்னா அந்த பேர் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி அஸ்ட்ராலஜில பிரம்மாண்டம் சொன்னா ஐயாவை தான் ஞாபகத்துக்கு வருது. நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி ஒரு நொடியில அப்படி கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி வர்க்க சக்கரத்தை இன்னைக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த வர்க்க சக்கரம் ஏன் நிறைய பேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா,
இதுல நிறைய கால்குலேஷன், கணிதம் நிறைய இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. மேனுவலா நம்ம கையால, நம்ம மனசால, மூளையால இந்த ஜாதகத்தை போட்டு அனலைஸ் பண்றதுக்கு கணிதம் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. அதனால நிறைய பேர் வந்து இந்த கணக்குனால பிணக்குன்னு நிறைய பேர் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால இது அதிகமான கவனத்தை செலுத்தாம இருந்தாங்க. உங்க நம்ம ஐயாவுடைய குருன்னு சொல்லக்கூடிய சென்ராஜ் ஐயா கூட ராசியிலிருந்து நவாம்ச பக்கம் கூட அதிகம் போக மாட்டார். அவரே சொல்லுவார். காரணம், ராசியில அவர் வந்து எக்ஸ்பர்ட். ராசியிலேயே 90% 95% ரொம்ப அருமையா சொல்லிடலாம். காரணம், காலபுருஷ தத்துவத்தை கையில எடுத்திருக்கவங்களுக்கு கண்ணாடி மாதிரி விளங்கிரும் எல்லாமே. அதை ரொம்ப அற்புதமா இப்ப நீங்க கொடுத்துட்டு இருக்கிற விஷயங்களை, அந்த உண்மையான விஷயங்களை மனசுல ஏத்துக்கிட்டு அதை வச்சு பார்த்தாலே நம்ம ராசியை வச்சே சொல்லிட முடியும். வர்க்க சக்கரம், வர்க்கம்னா என்ன? மல்டிபிகேஷன். போத கண்ணாடி வச்சு ஒரு ராசியை பார்க்கறது. சாதாரண கண்ணாலே ஒரு யானைக்கண் இருந்ததுனாக்கா, ஒரு ஞானக்கண் இருந்ததுன்னா ஊடுருவி பாத்துற மாதிரி ராசியிலேயே எல்லாம் பாத்துற முடியும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளாரிபிகேஷன் தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கும் போது வர்க்க சக்கரத்தை நம்ம கையில எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறத இதுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா சொல்ல வந்தது, நம்ம பள்ளி விழுந்த பால்ல பாயாசம் வச்சு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி எனக்கு முன்னாடி அவர் சொல்ல வந்ததை நான் மெயினா சொல்ல வந்தேன் நான். ஏன்னா ரெக்டிபிகேஷன் ஆஃப் பர்த் டைம், பிறந்த நேரத்தை சரி செய்தல். இப்ப நம்ம கேபி ஆஸ்ட்ராலஜில போனோம்னா எடுத்த உடனே நம்ம அந்த ரெக்டிபிகேஷன் தான் கையில எடுத்தோம். அதுக்கு அப்புறம் தான் போவேன். ஏன்னா ஒரு 2.5 நிமிஷத்துல கிரகங்களுடைய மாற்றங்கள் வர்க்க சக்கரத்துல அதிகமா இருக்கும். அப்ப பலன் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ அந்த ஒரு டெக்னிக்கை, அந்த ஒரு இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வர்க்க சக்கரத்துல போனாக்கா நீங்க சொல்ற மாதிரி 100க்கு 100 வந்து எடுக்க முடியும். ரெக்டிபிகேஷன் ஆஃப் பர்த் டேட்டை ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய டெக்னிக்கெல்லாம் நிறைய இருக்குது. அது ஐயா நீங்க கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து பின்னாடி வந்து அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி சார். தனலட்சுமி குருமூர்த்தி. சார் வணக்கம் சார். நான் சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேன். கிளாஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார். இப்பதான் உங்க கிளாஸ் பார்த்தா நான் ஜோசியமே கத்துக்கிறேன். எனக்கு இந்த D9ல ஒரு டவுட் சார். இப்போ D9ல லக்னத்துல இருக்க கிரகத்துக்கு 7வது வீடு நம்ம பார்க்கும்போது 7 இருக்க கிரகத்தை வச்சு எடுத்துக்கணுமா, இல்ல 7உடைய கிரகத்துடைய அந்த ஸ்தானத்துடைய அதிபதியை வச்சு எடுத்துக்கணுமா சார்? இல்ல, நான் இப்பதான் சொன்னேன்ல, இப்ப ராசியில எப்படி எல்லாம் பலன் பாத்தீங்களோ அப்படியெல்லாம் தான் இதுல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு வீடுனா அந்த வீட்டுல இருக்கிற கிரகம், அந்த வீட்டுக்கு அதிபதி, அப்புறம் அந்த வீட்டுக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்தவனோட நிலைமை, அப்படி அந்த 4 லெவல் சொன்னேன்ல. அப்ப ஒரு 7ஆம் இடத்தை நீங்க பாக்குறீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் எத்தனை கிரகம் இருக்குதோ அது, அந்த 7ஆம் இடத்தை ஏதாச்சும் கிரகம் பாக்குதுன்னா அந்த பார்வை. அப்புறம் அந்த 7ஆம் வீட்டு அதிபதி அவர் எங்க இருக்கிறார், அவரு கூட யார் இருக்கிறார், அதுக்கப்புறம் இந்த 7ஆம் வீட்டு அதிபதியை யார் பார்க்கிறா, அதுக்கப்புறம் அந்த 7ஆம் வீட்டு அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் எங்க இருக்கார், அவன் கூட யார் இருக்கிறார், அவனை யாரு பார்க்கிறார். இந்த மாதிரி 3-4 லெவல் ட்ரில் டவுன் பண்ணி எழுதணும். அப்படி எழுதிதான் பலன் எடுக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்துங்க சதீஷ் சார். கேள்வி எதுவும் இல்லையா? நன்றி. வேற யாருக்காச்சும் கேள்வி இருக்கா? எல்லாரும் யூஸ் பண்றீங்களா? பொதுவா வந்து வர்க்க சக்கரங்களை இங்க இருக்கிறவங்க யூஸ் பண்றீங்களா? எங்களுக்கெல்லாம் இதுதான் இப்பதான் புதுசு இது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். வர்க்க சக்கரம் வந்து சில விஷயங்களுக்கு எனக்கு ரொம்ப துணையா இருக்குது. கொஞ்சம் ஆழமா பாக்குறதுக்கு நம்ம இன்னும் அடிஷனலா ஏதாவது கொடுக்கலாம் நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு அப்படிங்கும் போது நான் வர்க்க சக்கரத்தை கையாளுறேங்க. நன்றி. நன்றி. மற்ற யாராச்சும் யூஸ் பண்றீங்களா? வணக்கம் சார். நான் யூஸ் பண்றேன் சார். வேற யார் யூஸ் பண்றீங்க? யூஸ் பண்றேன் ஒன்லி சார். பார்க்க வரவங்களுக்கு தலைவலின்னு வரான், ஒரு மருந்து கொடுக்குறோம், சரியா போயிடுது, அவன் போயிடுறான். அதனால நம்ம வந்து அந்த வர்க்க சக்கரத்தை வந்து
எல்லாத்துக்குமே போட்டு நோண்டி துருவி பாக்குறது இல்ல. ஒரு 100 ஜாதகம் 100 200 ஜாதகம் பார்த்தோம்னா அதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பாக்குற மாதிரியே வருதே தவிர அது பாக்கி எங்கேயுமே அது தேவை யூஸ் இல்லாம போயிடுது. உண்மையாவே மறந்தே போயிடுது. நானா வர்க்க சக்கரத்தெல்லாம் வந்து நான் அப்படியே போடுவேன் கண்ணை மூடிக்கிட்டு 60 வர்க்க சக்கரத்தையும் நான் மேனுவலாவே போட்டுருவேன் கிடக்குன்னு. ஆனா இப்ப எதுவுமே யூஸ் இல்லாம அது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து ஃபேட் ஆயிடுது. ஃபேட் ஆகி அது அப்படியே இப்ப திருப்பி பார்த்தா இப்ப நீங்க சொல்லும் போது புதுசா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது, என்னடா இப்படி ஆயிட்டேடா, இப்படி ஆயிட்டே, எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இருக்கு. அத மாதிரி இது வந்து நமக்கு யூஸ் இருக்கிறது இல்லைங்க சார். அது சொல்ற இல்ல மாதிரி நான் ஏன்னாக்கா நான் நிறைய ஜாதகம் பாக்குறேன்ல, நானே அதுக்கெல்லாம் போறது இல்ல. போக மாட்டோம். ரொம்ப ரொம்ப தெளிவா சார் சார் இன்னொரு தடவை பாருங்க சார், தொழில்ல இன்னொரு தடவை பாருங்க சார்னு சொன்னாதான் கொண்டு போய் தசாம்சத்தையோ வேற எதையோ அவன் பார்ப்போம். நம்ம முதல் தடவை சொல்லும் போதே கன்வின்ஸ் ஆயிடுறானா, கன்வின்ஸ் ஆயிட்டு அவன் 2வது தடவை நீ பாருன்னு சொல்றதுக்கு அந்த ஸ்கோப்பே எல்லாம் போயிட்டு சின்னராஜ் சார்ட்ட போய் உட்காந்தோம்னா அது பக்கத்துல உட்காந்துக்கிற பொண்ணு என்ன நினைக்குதுன்னு சொல்லிடுறாரு அவர். அப்ப சில பேரு சார் தசாம்சத்துல எனக்கு அப்படி இருக்குதேன்னு கேட்கும் போதுதான், ஓ தசாம்சத்துல இருந்து சொல்லணுமான்னு சொல்லிட்டு தசாம்சத்துல போய் அன்னைக்கு நம்ம மேடையில உட்காந்துருக்கும் போது பார்த்தா சின்னராஜ் ஐயா பக்கத்துல உட்காந்துருக்க அந்த லேடிக்கு வந்து என்ன ப்ராப்ளம்ன்றத அப்படி வந்து இது அங்க உட்காந்துருக்கு உட்காந்துருக்க இடத்துக்கு 7வது இடத்துல உட்காந்துருக்கு, புருஷனால ப்ராப்ளம், நீ விட்டு பிரிஞ்சிட்டீங்களா, அப்படியே கட 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 கடன்னு அப்படியே போட்டு அது 5 நிமிஷத்துல மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கேம்பெயர்களுடைய இதை ஜாதகத்தை சொல்லிட்டாங்க. அந்த அவர் அப்பதான் முதல்ல பாக்குறாரு அந்த லேடி, அந்த அவரு சின்ன அப்பதான் பாக்குறாரு கூட. அப்போ இதுக்கு நம்ம வர்க்க சக்கரத்தையோ போய் ஸ்கேன் எடுத்துருமா எம்ஆர்ஐ எடுத்துருவான்னு சொல்றதுக்கோ எங்க ஸ்கோப் இருக்கா? அதனால இது வந்து அது அந்த பாக்குறாருன்னா கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதுக்கு நிறைய டைம் இருக்கு, அப்புறம் பாக்குற மாதிரி இருக்கும். வந்தவொடனே வெளில போயிடுறான், முடிஞ்சு போச்சு அவனுக்கு. மறுநாளே அவன் திரும்பி வர மாட்டான். நான் ஒரு கோயில பூஜை பண்றேன், துர்கைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஒரு வந்து கல்யாணம் ஆகல, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகலன்னாங்க. சரி வியாழக்கிழமை நீங்க என்ன பண்ணுங்க, மருதாணியை வந்து தலைமாட்டில் ஒரு பக்கெட் தண்ணியில வச்சு எடுத்துட்டு வந்து கொடுங்க, அப்புறம் நான் அதை அபிஷேகம் பண்றேன். 4 வாரத்துல மாப்பிள்ளை வந்தான், 5ஆவது வாரத்துல நிச்சயம் பண்ணாங்க. அடுத்த ஒரு 3-4 மாசத்துல சத்திரத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வரதை நிறுத்தினாங்க கோயிலுக்கு. அப்ப கூட இருக்கிற லேடிஸ் எல்லாம் கேட்டாங்க, எங்கங்க அந்த அம்மா வர்றதே இல்லையா. ஏங்க குமார் டாக்டர்கிட்ட போறீங்க ஜுரம்னு, ஜுரம் சரியா போச்சு, அதுக்காக 200 டோக்கன் கொடுத்து டெய்லி குமார் டாக்டர் உட்காந்துருப்பீங்க நீங்க. அந்த அம்மா வந்தாங்க, முடிஞ்சு போச்சு, போயிட்டாங்க, அதோட விடுங்க அப்படின்ட்டாங்க. அது மாதிரி இந்த வர்க்க சக்கரத்தை பாக்குறதுக்கெல்லாம் நிறைய ஸ்கோப் இல்லைங்க. இப்ப எல்லாம் மறந்து உண்மையா மறந்து போயிடுச்சு. இப்ப நீங்க ரீகால் மெமரி போடணும், ரீபூட் பண்ணணும். இப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கு. வேல்முருகன் சார், வேல்முருகன் சார் வணக்கம் சார். நீங்க இப்ப வர்க்க சக்கரத்துல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும், உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க சார். நான் ராசி சக்கரத்தை பாக்குறது, அதுல சில தெரியாத இதெல்லாம் கன்ஃபர்மேஷனுக்கு வர்க்க சக்கரத்துல பார்த்தோம்னா கரெக்டா இருக்கு சார். சூப்பர் சார். கதிரவன் வணக்கம் குருஜி. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு இத்தனை பேருக்கும் இவ்வளவு சுலபமா கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய குழுவில் இருக்கிறவங்க எல்லாம் திரும்ப திரும்ப நான் வேண்டிக்கிறது அப்படிதான். குரு வந்து ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுத்துருக்கும் போது குருவுக்கு நம்ம ஏதாவது குரு காணிக்கைன்னா என்ன சொல்றது, அவருடைய சூழ்நிலையை உயர்த்தி அவரை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அதை நம்ம எல்லாரும் செவ்வனே செய்யணுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி. சுபலட்சுமி சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நீங்க எல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட்ல வர்க்க சக்கரத்துல. நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட் சார். வர்க்க சக்கரம்னு ஒண்ணு இருக்கிறதா இப்ப ஐயா சொல்லிதான் அந்த பேஜுக்கே போகணும்னு தெரியுது. இது வரைக்கும் அதுக்குள்ள பார்த்ததே இல்லைங்க. எங்களை எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் பிஹெச்டி பண்ண வைக்கிற மாதிரி இன்னைக்கு வகுப்பு எடுக்கிறீங்க சார். ஈஸி தான், போங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. வணக்கம் ஐயா. உடல்நிலை சரியில்லாததால குரல் வளம் சரியில்லைங்க. உடம்ப பாத்துக்கோங்க. இப்போ ராசி கட்டத்துல ஒரு லக்னம் அமையுது, மத்த வர்க்க சக்கரங்கள்ல வேற வேற லக்னங்கள் இருக்குது.
ராசியில் உள்ள லக்னாதிபதியை கொண்டு கிரக நிலை பார்க்கணுமா, இல்ல அந்தந்த கட்டத்தில் உள்ள லக்னாதிபதியை பொறுத்து 1ஆம் அவன் 2ஆம் அவன் கிரக நிலையில இல்ல அது எடுக்கணும்? அந்த கட்டத்துக்குன்னு போயிட்டா அந்த கட்டத்தை தான் ஃபுல்லா பார்க்கணும். அங்க இருந்து ராசிக்கு போகக்கூடாது. சரிங்கய்யா. லக்னத்தை அந்த கொண்டு அந்த கட்டத்துல லக்னம் எங்க இருக்குதோ அந்த கட்டத்துக்கு லக்னாதிபதியை தான் பார்க்கணும். ஓகேங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ. விமலா. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சார் நான் வர்க்க சக்கரம் பார்க்குறேன் சார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். நான் ஆக்சுவலா அது எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் சாஃப்ட்வேர்ஸ்லயும் இருக்கு அப்படின்னும் போது அதை யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், வர்க்க சக்கரம் கிளாஸ் ஒருத்தவங்ககிட்ட. ஸோ இப்போ ரொம்ப இந்த நம்மளோட சாஃப்ட்வேர்ல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு சார். அது அதாவது எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வீடு வேணும், வீடு கட்டணும், எந்த திசையில அமையும் என்ன ஏதுங்கிறது D1லே சொல்லலாம். பட் ஸ்டில் பாத்தீங்க சதுர்த்தாம்சம் போனீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார் அது. ஸோ நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் பேசிக்கா ஒரு வர்க்க சக்கரம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்க இன்னுமே கொஞ்சம் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் சார். அதை நீங்க இந்த சென்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வச்சு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய கத்துக்கலாம் சார். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் அன்னைக்கு ஒரு நாள் டவுட் கேட்டிருந்தேன்ல சார், அந்த கேது வந்து ரிவர்ஸ்ல சுத்துறது, அதே ஏதாவது ஒரு கிளாஸ்ல டைம் இருக்கும் போது மட்டும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க சார். என்னம்மா திருப்பி கேளுங்க, கொஸ்டினை கேளுங்க. ஸோ அதாவது நம்மளோட கர்மா இதுவாகணும் அப்படின்னா கேது பகவானை வந்து ரிவர்ஸ்ல சுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்களே சார். ம் அதாவது விநாயகரை ம் அதை பத்தின உங்களோட இது கேட்டிருந்தேன் சார். நீங்க இன்னொரு கிளாஸ்ல ஃப்ரீயா இருக்கும்போது சொல்றேன்னு சொன்னீங்களே சார் அன்னைக்கு. ஆக்சுவலி அதோட தத்துவம் என்னன்னா, நம்ம வந்து டைம் டைம் லூப் படம்லாம் பாக்குறீங்கல்ல, டைம் மிஷின்ல பின்னாடி போறது. ஓகே ஓகே. அந்த தத்துவத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உலகம் வந்து ஒரு டைரக்ஷன்ல சுத்துது, கிரகங்கள் எல்லாம் கடிகார சுற்றுப்படி சுத்துது, சரியா? அப்ப கிரகங்கள் எல்லாம் கடிகார சுற்றுப்படி சுத்தும் பொழுது நீங்க இப்ப நேத்து நடந்த ஒரு இன்சிடென்ட்ட இன்னைக்கு போய் பார்க்கணும்னா இந்த கிரகங்களை ரிவர்ஸ்ல கொண்டு போய் வச்சு பார்த்தாதான் அது அந்த ஸ்கிரீன் வரும், கரெக்டா? இந்த ஃபார்வர்டு பேக்வர்டு மாதிரி ரிவர்ஸ் இருக்கும். அப்ப நேத்து நடந்த ஒரு விஷயம், முந்தா நேத்து நடந்த ஒரு விஷயத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு நடக்கலைன்னா இன்னைக்கு அது வேற மாதிரி நடந்திருக்கும். இந்த இவனோட படம் 24ன்னு ஒரு படம் வந்திருக்குது, பாத்திருக்கீங்களா? இல்ல சார், இன்னொரு படம் டைம் டிராவல் பார்த்திருக்கேன் சார் நானு. இல்ல 24ன்னு இவரோட படம், நம்ம சூர்யா படம். ஓகே ஓகே. சூர்யா படம் பாத்தீங்கன்னா பேசிக்லி ஐ எம் வாட்ச் மெக்கானிக்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த படத்தை போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பின்னாடி போவோம் அந்த வாட்ச். அது வந்து 24 மணி நேரத்துக்குள்ள மட்டும்தான் போகும். அப்ப இப்ப இருந்து அவர் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி டைம் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா அவரு அந்த நேரத்துக்கு போயிடுவாரு இங்க இருந்து. அப்ப ஒருத்தன் வந்து வலிக்கு உள்ள வருவான் அப்படின்னா அவன் வலிக்கு விடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்றத செய்வார். அப்ப அம்மா மழை வரும்போது மழை பெய்யும், கொடை எடுத்துட்டு போங்கன்னுவாங்க. என்னடா வெயில் உச்சத்துல அடிக்குது, மழை எப்படி பெய்யும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வரும்போது மழை பெய்யும், நனைஞ்சிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி. அப்ப அடுத்த தடவை டைம் டிராவல்ல பின்னாடி போகும்போது கொடையை கொடுத்து அனுப்புவான், கண்டிப்பா மழை பெய்யும்ட்டு கொடையை பிடிச்சிட்டு வருவாங்க. அது மாதிரி 4-5 சீக்வன்ஸ் மாத்துறாங்க. நம்ம லைஃப்ல நடந்த ஒரு ஈவெண்ட்ட பின்னாடி போய் அந்த விஷயத்த செஞ்சிருந்தா ஒரு ரிசல்ட், அதை செய்யாம விட்டுருந்தா வேற ரிசல்ட் இல்ல. அப்ப அந்த மாதிரி இந்த ரிவர்ஸ்ல சுத்தி பரிகாரம் பண்றது, முன்னாடி இந்த தப்ப நான் செஞ்சுட்டேன், நான் ரிவர்ஸ்ல போய் நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், இப்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி மன்னிச்சிருங்கன்னு சொல்ற மாதிரி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் முந்தானையத்து சொன்ன அந்த விஷயத்த தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது, என்னுடைய அட்மின் தவறுதலாக Facebookல போட்டுட்டாரு, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் அந்த கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதி சொல்றாருல. அப்ப
அந்த அரசியல்வாதி அப்படி சொல்லியும் கேட்கல அப்படின்ற மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நான் இதை செய்யல அப்படின்ட்டு நம்ம ஒரு நம்மள நாமே வந்து ஒரு மாத்திக்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ். கேது கோயில்ல போய் ரிவர்ஸ்ல சுத்துறது அதுதான். அப்ப ஆலயங்கள்ல நம்ம வலது பக்கமா ஃபார்வர்டாவே நார்மலா சுத்துறது எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. ஓகேங்க சார். வரப்போற எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த திசையில சுத்தி வேண்டுறோம். ம் ம் ரிவர்ஸ்ல சுத்துனா கடந்த காலத்துல இருந்ததை மன்னிச்சிருங்க, ஐ அப்பாலஜைஸ். ரிவர்ஸ்ல போய் இந்த இடத்துல நான் பண்ண இந்த தப்ப நான் செய்யல, இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு அழிச்சிருங்க, எரேசர் வச்சு அழிச்சிருங்க அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராசஸ் தான் அந்த ரிவர்ஸ்ல சுத்துற ப்ராசஸ். ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். புரிஞ்சுதா? ரொம்ப சூப்பரா புரிஞ்சுது. அதாவது நம்மளோட கர்மா கழியும். அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு வந்தோமோ அதையும் நம்ம கழிக்கணும் இல்லையா? சோ அதுக்காண்டி நம்ம ரிவர்ஸ்ல சுத்துறோம். நல்லா புரிஞ்சது சார். சூப்பர் சார். எக்ஸ்பிளனேஷன் நல்லா கிளியரா இருந்தது சார். நம்ம ஃபார்வர்ட்ல கோயில்ல சுத்துறது எதிர்காலத்துக்காக சுத்துறோம். ரிவர்ஸ்ல ஓகே சுத்துறது கடந்த காலத்துல செஞ்ச ஒரு தவற போயிட்டு அந்த இடத்துல நின்னு மன்னிப்பு கேக்குற மாதிரி. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அவ்வளவுதான். இதைத்தான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து நவகிரகத்தை சுற்றும் போது 7 தடவை கிளாக் வைஸ் ஆகும், 2 தடவை ஆன்டி கிளாக் வைஸ். அது கேது ராகு வந்து ராகு கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துன்றதுக்காக சொன்னது சார். ஏதான பண்றோம். ஆனா கோவில் அலோவ் பண்ணுவாங்களா சார் சுத்துறதுக்கு? எல்லா கோயிலும் நவகிரகங்களை சுத்துறதுப்ப அலோவ் பண்ணுவாங்க. கோயில நீங்க எப்படி சுத்தினாலும் யாராவது கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க? கேட்க மாட்டாங்க. கரெக்ட். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதாவது நீங்க ரொம்ப வேகமா சுத்த வேணாம், அப்படியே கேஷுவலா அப்படி சுத்துறது. எல்லா கோயிலுமே நடைமுறையில இருக்கிற விஷயம் தான் இது. இல்ல கூட்டத்துல போகும்போது கொஞ்சம் சிரமப்படும். யாரு கேக்குறாங்க? சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்க்கதான் செய்வாங்க. இல்லம்மா, மத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நம்ம சுத்திட்டு வந்தா, ஓரமா நம்ம சுத்திட்டு வந்தா யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சிவன் கோயில்லயும் வந்து நம்ம முழு சுத்து சுத்த மாட்டோம். சிவனை வழிபடும் போது 4 சுத்து முன்னாடி முதல்ல ஒரு சுத்து போட்டுட்டு பாதி சுத்து வந்துட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு மறுபடியும் போவோம். இப்படித்தான் 4 சுத்து சுத்துவோம். ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய கடந்த காலத்துல ஐயா நீ மன்னிச்சிரு, நம்ம மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு எதிர்காலம் நல்லா இருக்கட்டும்னு நம்ம வந்து மறுபடியும் வலது பக்கமா சுத்துவோம். சிவனை வந்து முழுவால வரமாட்டோம் யாருமே. அது ஒரு தாத்பரியம் இருக்கு. சோமசூத்திர பிரதட்சணம்னு பேர் அதுக்கு. அது மாதிரி அடிப்பிரதட்சணம் எதுக்கு பண்றாங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா காஷியஸா எனக்கு ஒரு நல்ல நல்ல மாப்பிள்ளையா கொடுத்துரு, அவசரமா சுத்துறாத, யோசிச்சு கொடுன்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம். கேது சம்பந்தப்பட்டதுக்கு சுத்துறதுன்னா விநாயகர் கோயில தான் சுத்தணும். அந்த அஸ்வினி மகம் 3 அந்த 3 நட்சத்திரம் வர்ற அமாவாசை கழிச்சு வர்ற நாள்ல அந்த என்னென்ன கிழமை வியாழக்கிழமை வருதுனாக்கா 16 சுத்து ஃப்ரண்ட், 16 சுத்து பேக் இப்படி சுத்தணும். செவ்வாய்க்கிழமை வருதுன்னா 7 சுத்து பேக் இப்படி சுத்தணும். இப்படிதான் விநாயகருக்குன்னா கேதுக்குனாக்கா விநாயகர் கோயில தான் சுத்தணும். கரெக்ட் தாமா. காலையில சூரியோதயத்துக்கு தனியாக இருக்கிற விநாயகர் கோயில்ல சுத்துறது சிறப்பு. இது ஆமா, விநாயகரே வந்து மூலவரா இருக்கணும். ஆமா, அந்த மாதிரி கோயில்கள்ல சுத்துறது அதுதான் சுத்தணும் கேது பகவானுக்கு. சார் எனக்கு பொன்னையா சுவாமிகள் அந்த இது சொல்லியிருந்தாரு. ஸோ விநாயகரை வந்து 17 சுத்து கிளாக் அண்ட் 7 சுத்து ஆன்டி கிளாக் வைஸ். அது வந்து விநாயகர் தனியா இருந்தா மட்டும் சுத்துங்க, இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரிய பெரிய கோயில்ல தனியாவே இருக்குங்க விநாயகர் கோயிலு. ஆகம பூஜை கரெக்டா நடத்துவாங்க. அந்த மாதிரி கோயிலையும் சுத்தலாம். பெரிய பெரிய கோயில்ல தனியாவே இருக்கும் விநாயகருக்குன்னு. அரச மரத்தடி கோயில் அதுக்கு ஐயர் வந்து பூஜை பண்ற கோயிலா இருக்கணும், டெய்லி அபிஷேகம் நடக்கிற கோயிலா இருக்கணும். அது புதன் கிரகம் இருந்ததுனால உங்களுக்கு 17 சுத்து கிளாக் வைஸ் 7 சுத்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்து சொல்லியிருப்பாரு. அஸ்வினி மகம் மூலத்தில்
வேற யாருக்காச்சும் கேள்வி இருக்கா? சார் வணக்கம். சொல்லுங்க. சார் ஒரு பாவகத்தை பார்க்கணும்னா பாவக அதிபதியும் அதோட சேர்ற அதிபதிகளையும் பார்க்க சொல்லியிருக்கீங்க. சாரத்தை பார்க்க வேண்டாங்களா? இந்த இடத்துல சாரத்தை ரொம்ப அதிகமா பார்க்க வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய நிலைப்பாடு. வர்க்க சக்கரத்துல போயிட்டு சாரத்தை போய் பார்த்து அந்த அளவுக்கு பலன் எடுக்க வேண்டாம். இருக்கிற பொசிஷன்ஸை வச்சு மட்டும் பார்த்து பலன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் ஒரு நாள் வந்து திதி சூன்யம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லி கொடுங்க சார். தனியாச்சுல சார் கோச்சு பாரு, பரவாயில்லையா? எதுங்க சார்? சரி நான் பாக்குறேன். சார் வணக்கம். அதுதான் இந்த நவாம்சத்துல உத்திரம் 4ஆம் பாதத்துல புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க வச்சுக்கோங்க. நவாம்சத்துல வந்து அவங்க வந்து மீனத்துல இருப்பாங்க. ஸோ ராசி சக்கரம் பிரகாரம் அவங்க புதன் உச்சம், சுக்கிரன் நீச்சம். ஆனா நவாம்சத்துல அப்படியே ரிவர்ஸ்ல போவாங்க. இப்போ நவாம்சத்து படி எடுத்துக்கணுமா இப்ப இந்த வர்க்க சக்கரங்கள் பாக்குறப்ப, இல்ல ராசி சக்கரத்தை தான் நம்ம ஃபைனலா எடுத்துக்கணும்? இறுதியானது ராசி சக்கரம் தாங்க. உங்களுக்கு ராசி சக்கரத்திலேயே நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, டபுள் கிராஸ் செக் பண்ணணும்னா நீங்க அதுக்கு போகலாம். அதுல போய் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்கிறீங்கன்னா நீங்க ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணணும். உங்களால நீங்க ஒரு டாக்டராகவே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா நீங்க பார்க்க முடியாது இல்லையா, இன்னொரு டாக்டர் கிட்ட தான் போகணும். நீங்க ஒரு நல்ல பார்பரா இருக்கலாம், உங்களுக்கு நீங்களே முடி வெட்டிக்க முடியாதுல்ல, இன்னொருத்தர்கிட்ட தான் போய் முடி வெட்டிக்கணும். அந்த மாதிரி சமயத்துல வேற யாரையாச்சும் கன்சல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அதை கிளாரிட்டி பண்ணுங்க. எங்க சுத்தியும் ரங்கரை சேவிக்கிற மாதிரிங்க சார். என்னம்மா? எங்க சுத்தியும் ரங்கரை சேவிக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி எந்த கட்டத்துக்கு போனாலும் கடைசியில ராசி கட்டத்துல தான் வந்து அந்த ஒத்த சக்கரத்துக்கு தான் முடியுது. சார் வணக்கம் சார், பாண்டியன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். இந்த இப்போ சாஃப்ட்வேர் வந்து இந்த ராசி கட்டம் கரெக்டா வரும், அதே சமயத்துல நவாம்ச கட்டத்துல கிரகங்கள் மாறுபடுது. இப்ப அதை வச்சு பலன் எடுக்கும் போது பலன்களும் மாறுபடும் இல்லையா? இல்ல அஷ்டவர்க்கத்துல அவ்வளவு இது இருக்காதா? இப்ப நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல இருக்கிற நவாம்ச கட்டம் அதே மாதிரி வேற சாஃப்ட்வேர் ஜிகே சாஃப்ட்வேரோ இல்ல அஸ்ட்ரோவிஷனோ வரும்போது பார்த்தா கிரகங்கள் கொஞ்சம் மாறுபடுது. நவாம்சத்துல சொல்றேன் நான். ராசி கட்டம் பார்த்தா சேமா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்போ பலன்கள் அந்த மாறுபடுமா? அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதா அந்த பவர் இதுக்கு? அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த நவாம்ச கட்டத்தை போடுறதுக்கு ஒரு விதிகள் சொல்லியிருக்கிறேன்ல. ஆமா. இப்ப நான் காமிச்சேன்ல, நவாம்ச கட்டம் போடணும்னா ஒரு டேபிள் காமிச்சேன் இல்லையா? ஆமா சார். அந்த டேபிளை எடுத்து போட்டு நீங்க மேனுவலா ராசி கட்டத்துல இருந்து டேட்டாவை எடுத்து நீங்க மேனுவலா நவாம்ச கட்டத்தை எழுதணும். சரி. நீங்க எழுதி அது சரியா இருந்துச்சுன்னா அதை மற்ற சாஃப்ட்வேர்ல போய் கிராஸ் செக் பண்ணணும். எந்த சாஃப்ட்வேர்ல கரெக்டா இருக்குதோ அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்திக்கணும். ஓகே சார். எந்த சாஃப்ட்வேர்ல கரெக்டா இல்லையோ அந்த சாஃப்ட்வேரை எழுதினவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். சார் இதுல கொஞ்சம் தப்பு வருது பாத்துக்கோங்க, அவங்க திருத்திப்பாங்க. சரி சரி சரி. இதுதான் சமூகத்திற்கு ஆற்றும் கடமை. ஓகே சார். ஏன்னா தப்பில்லாத ஒண்ணு இருக்காது. ஆமா, அது கரெக்ட். எல்லா சாஃப்ட்வேர்லயும் தப்பு இருக்கும், அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது திருத்திப்பாங்க. அதான் மாறுபாடு இருக்குது. ரைட். ஓகே, தேங்க்யூ. அடுத்து சார். ஐயா, ராசியில் ஒரு கிரகம் உச்சம், நவாம்சத்தில் அதே கிரகம் நீச்சம்னா பலன் என்னங்க ஐயா? அதுதான் சொன்னேன், அந்த நிறைய விஷயத்துல உச்சம் நீச்சம் பாக்குறதுக்கு டேபிள் கொடுத்துருக்குறேன் நம்ம சாஃப்ட்வேர்லயே. கூடுமான வரைக்கும் எத்தனை உச்சமாயிருக்குது, கூடுமான வரைக்கும் எத்தனை பகையாயிருக்குதுன்றத மொத்தமா பார்த்து கூட்டி கழிச்சு பார்த்து முடிவெடுக்கணும். பல்வேறு பல பாக்குறதுக்கு ராசி கட்டத்துல நீச்சமாயிருக்கும், ஆனா உள்ள பல கட்டத்துல உச்சமாயிருக்கும். ஆமாங்க, ஆமா. அதெல்லாம் பார்த்து பலன் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரி ஐயா ஒருத்தர் வந்து சாஃப்ட்வேர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு இப்போ சொன்னாரு.
இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த சாஃப்ட்வேர்காரங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறது லாங்கிடியூட், லேட்டிடியூட் வந்து பார்க்கணும். இப்போ கோயம்புத்தூருக்கு 77 அப்படிங்கும்போது, ஒரு சில சாஃப்ட்வேர்ல 76, 57ன்னு எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருக்கும்போது, அந்த ஒரு 3 இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் நவாம்சத்துக்கு மற்ற சிலதுக்கெல்லாம் வித்தியாசம் வரத்தான் செய்யும். ஸோ நீங்க அந்த எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும், நீங்க லாங்கிடியூட், லேட்டிடியூட் கரெக்ட்டா போட்டுக்கிட்டு, நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் கரெக்ட்டா இருக்கும். ஓகே இது சார். ஓகே. வேலிட் தேங்க் யூ. பாயிண்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லயும் ஒரு சிட்டிக்கு மேப் பண்ணியிருக்கிறதுல ஒரு டிகிரி, 2 டிகிரி, 5 டிகிரி, அரை டிகிரி முன்ன பின்ன இருப்பாங்க. நீங்க 3 சாஃப்ட்வேர்ல பாக்குறீங்கன்னா 3 சாஃப்ட்வேர்லயும் ஒரே டிகிரிய போட்டு பாத்தீங்கன்னா ஒரே வேல்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% சரியா வரும். தேங்க் யூ சார். கரெக்ட். அது போக அயனாம்சமும் வித்தியாசத்தை ஆமா, என்ன ஒவ்வொருத்தரும் அயனாம்சம் சூஸ் பண்றோன்றத பொறுத்து இருக்கு. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப ஜிஆர்டிங்கிறது வந்து ஜிஎஸ்டி நம்ம சொல்றோம்ல ஸ்டாண்டர்ட் டைம், அது வந்து உஜ்ஜைன்ல தானே சூரிய உதயத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதுலேருந்து எடுத்து தான் நம்ம கழிச்சிக்கிறோம். 4 டிகிரி 4 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம். இப்போ இந்த பஞ்சாங்கத்திலே பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயாவது சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட இந்த ஜாதகங்கள்ல மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சாஃப்ட்வேர்லயும். இல்ல, நம்ம சாஃப்ட்வேர்ல எல்லாம் உஜ்ஜயினியை வச்சு எல்லாம் கணக்கு எடுக்கிறது இல்ல. நம்ம யூஸ் பண்ற எல்லா சாஃப்ட்வேருமே வந்து கிரீன்விச் மீன் டைம் அதை யூஸ் பண்ணி பண்றாங்க. அப்ப வந்து லண்டன் இருக்குல்ல, லண்டன் இருக்கிற இடம் தான் 0. அந்த இடத்துல இருந்து நம்ம இந்தியா பக்கம் வந்தா 1, 2, 3, 4, 5, 5.5ன்னு வந்திருக்கு. இப்போ இந்தியா வந்து +5.5. அந்த சைடு போனா -1, -2, -3ன்னு போகுது. ஸோ ஜிஎம்டி டைமு லண்டனை பேஸ் பண்ணி லண்டனை 0வா வச்சு அங்கிருந்து தான் எடுக்கப்படுது. எல்லா சாஃப்ட்வேரும் அதை தான் யூஸ் பண்ணுது. நீங்க அந்த காலத்துல வாக்கிய பஞ்சாங்கம் எழுதுனவங்க உஜ்ஜயினி டேட்டாவை வச்சு எழுதியிருக்கலாம். எனக்கு அதை பத்தி தெரியல. நான் வாக்கியம் இது வரைக்கும் எழுதுனதில்லை. சார் வணக்கம் சார். தம்மச்சியும் பேசுறேன் சார். வணக்கம் சார். நாங்க வந்து சார் கேபியில் 5 கிலோமீட்டர் அது அளவுக்கு தான் நாங்க ஜிபிஎஸ் வச்சு லைட் டியூட்டி பார்த்து தான் ஜாதகம் போடுறோம். 5 கிலோமீட்டர் மேலே போயிட்டா குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம லைட் டியூட்டி போடுறது நவாம்சம் கண்டிப்பா வித்தியாசமே வருது. நாங்க கேஇ சாஃப்ட்வேருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜிபிஎஸ் மூலியமா அந்த குழந்தை பிறந்த ஊர் எங்கோ அதுக்கு லாக்டிவிட்டி என்ன வருது அதை வச்சு தான் நாங்கள் என்ட்ரி பண்ணுவோம். ஊர் போட மாட்டோம் பெரும்பாலுமே. ஆனால் ஆட்டோமேட்டிக் பக்கத்தில் திண்டுக்கல்லாம் அதில் கோயம்புத்தூரா மெட்ராஸ்லேயே 5, 6 லாக்டிவிட்டி வச்சுருக்கோம் சார். அம்பத்தூர்னா 1, எழும்பூர்னா 1, அது பட்டாபினா 1, அரக்கோணம்னா 1, இந்த மாதிரி 5 லாக்டிவிட்டி வச்சுருக்கோம். அந்த மாதிரி வச்சு தான் சார் போட்டால் கரெக்டாக வரும் சார். அதே மாதிரி வர்க்க சக்கரமும் கரெக்டாக வரும், புள்ளி கூட மாறாது. சூப்பர் சார், நன்றி. குட் மார்னிங் சார். நான் இங்கே சென்னை சாந்தி பேசுகிறேன். இப்போ நீங்க இந்த புரட்டாசி மாசத்துல காலையில 5 மணிக்கு எங்களெல்லாம் எழுப்பி வச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு ஜென்ரல் கொஸ்டின். இப்போ தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாஷ்டமா இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸா இருந்தா நமக்கு நல்ல பலன்கள் குறையிற மாதிரியும், இவங்க 2 பேரும் எனிமியா இருந்தாங்கன்னா கெடு பலன்கள் குறையும், அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? சஷ்டாஷ்டகமா இருந்தா அவங்களோட பார்வை வந்து ஆஸ்பெக்ட் சரியா இல்லைன்றது தான் அமைப்பு. கரெக்டா? 2 பேரும் சரியா பார்த்துக்க முடியல. லாஜிக் படி அதானே. இவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் சரியா இல்ல. ஓகே. அப்ப கெட்டவங்க 2 பேரும் பாத்துக்கலன்னா நல்லது தானே. ஸோ ஓகே. அப்போனா அவங்க 2 பேர் கெட்டவங்களா இருந்து சஷ்டாஷ்டகமா இருந்தா நமக்கு கெடுபலன்கள் குறையும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? லாஜிக் படி அப்படிதான். அவங்க 2 பேரும் பாத்துக்க முடியல. ஓகே. நல்லவங்க பாத்துக்க முடியலன்னா நஷ்டம் நமக்கு தான். காதலன் ஒரு இடத்துல இருக்கிறாரு, காதலி ஒரு இடத்துல இருக்கிறாரு, பாத்துக்க முடியலன்னா குடகு மலை காட்டில் வரும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு போற மாதிரிதான். அதே எதிரிகள் 2 பேர் பாத்துக்க முடியலன்னா அவன் அங்கதானே இருக்கிறான் அப்படின்னு ஜாலியா தூங்கலாம் இல்லையா? அது சிம்பிள் லாஜிக் அப்ளை பண்ணிப்பாரு. ஓகே சார். தேங்க்யூ சார். ப்ளீஸ் கண்டினியூ யுவர் சர்வீஸ் சார். இது எங்களுக்கு ரொம்ப நீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க.
தேங்க்யூ ஸோ தேங்க்யூ. மச். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. ஐயா முந்தா நாள் வகுப்புல வந்து திதிசூன்யத்தை பத்தி ஒரே ஒரு லைன் சொன்னீங்க. திதிசூன்யத்துக்கு ஒரு டார்ச் கொடுத்தா போதும், அது சரி பண்ணலான்னு. அப்புறம் அது கண்டினியூ பண்ணாம அவங்க கேட்ட கேள்விக்கு போயிட்டீங்க. ஸோ அந்த ஒரு லைன்ல இருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த நீங்க சொன்ன டார்ச் என்னது? உங்ககிட்ட என்ன வெளிச்சத்தை கொடுக்கிற பொருள் இருக்குதோ அதை கொண்டு போய் அங்க வைக்கணும். இத பத்தி நான் நாளைக்கு வகுப்புல எடுக்கிறேன். எப்படி எப்படி இருட்டா இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை வைக்கிறதுன்னு நாளைக்கு சொல்றேன். ஓகே. அப்புறம் என்னுடைய இன்னொரு கேள்வி, ஆஹ் நம்ம ஜோதிடரா இருக்கும்போது ஒரு மற்றவங்களுடைய கர்ம பலன்களை வந்து நம்ம சொல்றதால நமக்கு ஏற்படுற கர்ம பலன்களுக்கு ஏதாவது ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, நம்மளை பாதிக்காம இருக்கு? நம்ம ஒரு மின்கடத்தி மாதிரி வேலை செஞ்சுட்டோம்னா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒரு பேட்டரியா வேலை செஞ்சோம்னா கவலைப்படணும். நீங்க பிரபஞ்சத்தோட ஒரு எண்டுல கனெக்ட் ஆகியிருந்து உங்களுக்கு எதிரில் இருக்கிறவரு ஒரு ஆளு அப்படின்னா உங்க விஷயம் உங்க மூலியமா பிரபஞ்சத்துக்கு போய் அவர் விஷயம் உங்க மூலியமா பிரபஞ்சத்துக்கு போய் பிரபஞ்சம் ஒரு பதில சொல்லுது, அதை நீங்க சொல்லிட்டீங்க. அவர் போயிட்ட பிறகு உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த நினைவலைவுகளும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து எந்த கர்மாவையும் அக்குமுலேட் பண்ணல. அவங்க போயிட்ட பிறகு திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் உங்க உடம்புல இருக்கு, அவங்க நினைவுகள் உங்களை விட்டு போலன்னா அவங்க உங்களை பாதிச்சிருக்கிறாங்கன்னு. அப்ப நீங்க அதை மறக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ சரி. ஓகே. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ஐயா. பட் அதை தவிர்த்து வேற எந்த வழிபாடுகள் அது மாதிரி எதுவும் கிடையாது, அந்த ஃபாலோ பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு அமாவாசைக்கு திருஷ்டி சுத்தி போட்டிருக்கிறாங்க, உடைச்சிருக்கிறாங்க. நார்மலா என்ன பண்ணுவீங்க? ஒதுங்கி போவாங்க. ஒதுங்கி தானே போவீங்க. சில சமயம் நீங்க ஒதுங்கி போனா கூட அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி இருக்கு தெரியுமா, அது உங்களை தாக்கி இருக்கு. ஓகே. உங்களை அறியாம ஒரு சில விஷயம், ஒரு அப்நார்மலா ஒரு 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 எனர்ஜி வந்து உங்களை அட்டாக் பண்ண மாதிரி தெரியும். அப்ப இமிடியட்டா நீங்க அதை உங்க உடம்புல இருந்து அனுப்புறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வீட்டுக்கு வந்து குளிச்சிடுறதோ, சார் கவிதாஞ்சலி சார். காரி துப்பிடுறதோ, அது அது என்கிட்ட இல்ல, ஐம் ஜஸ்ட் த்ரோ இட் அவுட்ன்ற ஒரு ஸ்டேட்டை கொண்டு வந்து உங்க மைண்ட்ல வைக்கணும். ஓகே. அப்படி இல்லைன்னா அது லாரன்ஸ் படத்துல வந்து குடிக்கிற முனி மாதிரி குடிச்சு. ஓகே சார். அதனால ஒரே நிமிஷமா நான் சொல்லிடுறேன். நேத்து தாமரை இலை தண்ணீர் போல நீங்க இதை ஹேண்டில் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க 140 பேர் வரீங்க இல்லையா, 140 பேர் காலையில வராங்கன்ட்டு நான் ரொம்ப பெருமையா எடுத்துக்க மாட்டேன். அடுத்த நாள் காலையில இதை முடிஞ்சோடனே நான் வந்து என்னோட வேலையை தான் பார்ப்பனே தவிர இதை வந்து இதை மனசுல ஏத்திக்கிட்டு அப்படி ரொம்ப பெரிய விஷயமா ஏத்துனாதான் இந்த கர்மா. சரியா? நான் தான் பட்டும் படாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேனே. அந்த மாதிரி எந்த ஒரு சலனமும் இல்லாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சலனம் மட்டும் இருக்கணும். உங்களுக்கு ஒரு நாள்ல கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்றதுக்கே எதுவும் இல்லை, நீங்க வந்து வாலண்டியரா போய் ப்ரேயரே பண்ணல, நீங்க பாட்டுக்கு இருக்கிறீங்க, எந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, ஒரு ப்ரேயர் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி வாழ்க்கை போச்சுன்னா நீங்க ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும்ட்டு கடவுள்கிட்ட ஒரு கிலோமீட்டருக்கு கியூவை கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா உங்க மனசு பதபதப்பா இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்றதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க, ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. உங்களால ப்ரேயரே பண்ணாம கடவுளை பத்தியே யோசிக்காம நிம்மதியா இருக்க முடியுதுன்னா யூ ஆர் வெரி பிளெஸ்ட் ஸ்டேட். அப்படி இருக்கிறது தான் பிளெஸ்ட் ஸ்டேட். வேற யாரும் மேடம் பேசுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம் 7 மணிக்கு. யாரோ பேசுறீங்களே மேடம், பேசுங்க. ஐயோ ஒரே ஒரு கருத்து, சின்ன கருத்து.
நம்ம சொல்லுங்க சார். சகோதரர் கேட்டாரு, இந்த மாதிரி ஜாதகத்தை கையில வாங்கினா நமக்கு வந்து அதனால கர்மா வந்து சேர்ந்துருமான்னு. ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா நம்ம வந்து தன்னை விற்றுக்கோள் தக்க துடைத்தும்பார் வள்ளுவர். நம்மளை வித்தாவது அவங்களுக்கு அந்த நல்லதை நம்ம செய்யணுமாங்க. பொய் சொல்றது பாவம் தான். ஆனா பொய்யும் குறை தீர்ந்த விடத்தும்பாரு. இடம் பொருள் ஏவல். நம்ம ஒருத்தர் கைமாறு கருதாம ஒரு நன்மை செய்யறோம்னா, நம்மளால அதை நடக்கும்னா, அதனால எந்த ஒரு கர்மாவும் நம்மளை வந்து அடையாது. இதான். தேங்க்யூ சார். ஸோ வேற யாருக்கும் கேள்விகள் இல்லைன்னா நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றி சார், நன்றி. மிக நன்றி ஐயா. மிக நன்றி. பெரிய நன்றி. பொக்கிஷம் நன்றி வழங்கியது. சார்.